முதலில் இந்த இடத்துக்கு நான் என்னுடைய குழுவினரை அழைக்கின்றேன். இந்த எங்களுடைய விட்ஃபா அமைப்பின் கௌரவ வைஸ் பிரசிடென்ட் உப தலைவர் ராமகிருஷ்ணன் பொன்ராஜ் மேடைக்கு வாங்க. டிப்யூட்டி பிரசிடென்ட் சந்திரன், நாகராஜ், மாரியப்பன், ஜெனரல் செக்ரட்டரி ஆண்டனி தோமஸ் இங்கே வாங்க மேடைக்கு. ஜாயிண்ட் செக்ரட்டரி சகோதரி அனிதா நாகா, ட்ரெஷரர் பொருளாளர் ஆனந்தராஜ் மற்றும் லவ்லி ஆனந்த், யாத்திரன் வாங்க. எல்லோரையும் ஒன்றாக அழைக்க முடியாது, நாங்கள்லாம் சேர்ந்து எங்களுடைய கெஸ்ட்களை வெல்கம் பண்ணுவோம். ஓகே சார், எங்களுடைய அவர் சொன்ன மாதிரி மாபெரும் இசையமைப்பாளர். உண்மையில எனக்கு ஒரு ரொம்ப ப்ரே பண்ணினேன் இறைவன்கிட்ட. நான் இறை நம்பிக்கை அதிகம் சார். மரத்திலிருந்து விழுவுகளை இலை கூட இறைவன் அடித்தான் விழுறேன் நம்பர் ஒருவன். ரொம்ப ப்ரே பண்ணினேன், கவலைப்பட்டேன். இந்த மாநாட்டுக்கு யாரு நம்மளோட விட்ஃபா சாங்கை ரிலீஸ் பண்றேன் யாரு? உண்மையிலே சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை நடிக்க வைக்கத்தான் நான் 10 வருஷமா பிரார்த்தனை செஞ்சுங்க இருந்தேன். பயத்தில் அவர்கிட்ட கேட்கவும் இல்லை. அவருடைய அண்ணன்கிட்ட போனேன். இறைவன் உங்களையும் என்னையும் படைத்த இறைவன் ஓகே சொல்லி யாருக்குமே நடிக்காத சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய அண்ணன் சத்யநாதன் சார் எனக்கு நடிக்க வந்தார். எங்களுடைய பேரரசு சார், என்னுடைய அன்புக்குரிய இயக்குனர், எனக்கு அவர் ஒரு குரு. நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் எப்படி குருண்டு. திருடி 7 நாள் அவர்கிட்ட நான் பயிற்சி எடுத்திருக்கேன், அவருக்கு தெரியாம பழனி படத்தில். ஸோ அவர் கூட கேட்டார், எப்படி நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அண்ணன் சத்யநாதன் சார் எப்படி நடிக்க வச்சிங்க, என்ன மேஜிக், என்ன மந்திரம் தந்தீங்க, மந்திரம் பாவிச்சிங்கன்னு சொல்லி மாம்பழத்துடைய ஓடியல் சொல்ல சொன்னார். ஸோ அது மாதிரி ஏதோ இறைவனுடைய அருள் செயல் சார் வந்திருக்கிறார். இவர் 4 முகத்தில் 4 வடிவத்தில் என்னை தெரிகிறார். எங்களுடைய இசைஞானி இளையராஜாவின் தம்பியாக தெரிகிறார். வெங்கட் பிரபு பிரபல இயக்குனர், அவருடைய தந்தையாக அதொரு கலரில் தெரிகின்றார். நான் ரொம்ப நேசிக்கின்ற பிரேம்ஜியினுடைய தந்தையாக தெரிகின்றார். அடுத்த இன்னொரு முகம் அவருக்கென்று தனி எங்களுடைய இசையமைப்பாளர் கங்கை அமரன் சார். இந்த 4 வடிவங்களை கொண்ட எங்களுடைய கௌரவ இசையமைப்பாளர் கங்கை அமரன் அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். மாபெரும் இயக்குனர் அப்படியே வெல்கம் பண்ணுங்க. நான் பேசிட்டே இருக்கிறேன். எங்களோட டீம் போய் வெல்கம் பண்ணுங்க. நாங்க பொன்னாட சால்வையா போடுங்க, பின்னாடி போடலாம். அடுத்தது என்னுடைய ஒரு குருதான். நான் சொன்னேன், களவில் திருட்டுத்தனமாக 7 நாள் கிட்டத்தட்ட அவரிடம் பயிற்சி பெற்றேன். அது அவருக்கே தெரியாது சார். இயக்குனர் பேரரசு அவர்களை, அதாவது நம்முடைய இயக்குனர் சங்க செயலாளர், தென்னிந்திய இயக்குனர் சங்க செயலாளராக இருக்கிறார், அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக எங்களுடைய இயக்குனர் சங்க தலைவர், வேற லெவல் படங்களை கொடுத்தவர். அவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், பாடலாசிரியர், என்னவெல்லாம் சொல்லிட்டு போகலாம் சார். RV உதயகுமார் சார் அவர்களை இயக்குனர் சங்கத்தின் தலைவராக இருக்கின்றார், அவரை மேடைக்கு அழைக்கின்றேன். ராஜன் சாரை முதலாக அழைக்க வேண்டிய நான் அப்படியே அந்த வரிசையில் அழைச்சிட்டேன். எங்களுடைய தயாரிப்பாளர், விநியோகஸ்தர் டிஸ்ட்ரிபியூட்டர் தங்க தலைவர் ராஜன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். என்னுடைய அருமை நண்பர், நெருங்கிய நண்பர் மணிபாரதி இயக்குனர். தற்போது மல்லி சீரியல் போயிட்டு இருக்கும் சன் டிவியில 10:30 போகும் மல்லி சீரியலுடைய இயக்குனர். அவர் 4-5 படங்களில் டைரக்ட் பண்ணியிருக்கின்றார். முதல் படமே AVM அவருடைய. எல்லாரும் உட்கார வைங்க அப்படியே. ரைட். எனது அருமை நண்பன் தொழிலதிபர் பெங்களூரை சேர்ந்த தக்ஷன், நான் மிகவும் நேசிக்கின்ற ஒரு நண்பர், பெங்களூரிலிருந்து இந்த விழாவுக்காகவே வந்திருக்கின்றார். தக்ஷன் அவர்களை வரவேற்கின்றேன். அன்புக்குரிய என்னுடைய இன்னொரு நெருங்கிய நண்பர், மெடிக்கல் நிறுவனம் ஒன்றின் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்
டக்குன்னு ஒரு கண்ணம் சிலர முகம் மாறினிச்சு. என்னுடைய அன்புக்குரிய PRO சங்க தலைவர் நேற்று கூட நான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேச முடியாம போய் கவலைப்பட்டுட்டு போனேன். ஐயோ சாரோட பேசலையே அப்படின்ட்டு. போஸ் வெங்கட் நடிகர் இன்னும் வரவில்லை, வருவதாக சொல்லியிருக்கின்றார். ரவி மரியா வில்லன் நடிகர் வருவதாக சொல்லியிருக்கின்றார். இஸ்மாயில் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒரு 8-10 படங்களை தயாரிக்கின்றார். இந்த நீங்கள் பார்த்த பாடல் விட்ஃபா பாடல், விட்ஃபா விட்ஃபா என்ற ஒரு பாடலை பார்த்திருப்பீர்கள். அந்த பாடலின் இசையமைப்பாளர் அவர் இலங்கை சேர்ந்தவர், இலங்கையில் பிரபல இசையமைப்பாளர் ஜமீல். எங்களுடைய இப்போது பாடினார், சற்று முன்னர் எங்களுடைய கங்கைமரன் சாருக்காக ஒரு பாடல் பாடினார். ஜமீல் அவர்களை மேடை கலைக்கின்றேன். விட்ஃபா தயாரித்து முடிந்து அந்த படம் முடிந்து விட்டது. அதை பற்றி நான் பின்னாடி பேசுகின்றேன். அந்த படம் அதாவது கருப்பு உடன்படிக்கை படத்தினுடைய தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்தியுள்ள பனங்குடி மணி அவர்களின் உறவினர்கள் நண்பர்களான இன்டர்நேஷனல் சர்வதேச அமைப்பு நாம் சோழர்கள் அமைப்பின் செயலாளர் சுஜித்ரா, அவர் ஒரு டாக்டர், அவரை மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு சினிமா படம் பார்ப்பது போன்று இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றால் நாங்கள்லாம் சினிமாக்காரர். ஒரு சின்ன அறிமுகம், என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கட்டாயம் கொடுக்க வேண்டும். என்னுடைய விட்ஃபா உறுப்பினர்களுக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. நான் இலங்கை சேர்ந்த ஒரு இலங்கை தமிழன். நான் இலங்கையிலே ஒரு புலனாய்வுத்துறை இன்ஸ்பெக்டர். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு புலனாய்வுத்துறை இருக்கும். இந்தியாவினுடைய ரா, அமெரிக்காவினுடைய CIA, இஸ்ரேலினுடைய மொசாட், இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும். இலங்கையினுடைய புலனாய்வுத்துறை NIB, நேஷனல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதனுடைய ஒரு இன்ஸ்பெக்டர் நான். அதிலிருந்து வெளியேறி விலகி சினிமா துறையில் நுழைந்து இறைவன் இந்த மேடையில் இங்கே அமர வைத்துள்ளான். மாம்பழ திருடி என்னுடைய 6வது படம். 7வது படம் நாங்கள் விட்ஃபா தயாரிக்க போற முதலாவது படத்தின் அறிமுகம் ஒன்று இருக்கின்றது. அந்த படத்தின் கதாநாயகனாக நாங்கள் பிரபலமான இலங்கையில் ஒரு தொலைக்காட்சியின் பிரபலமான ஒருவரை அறிமுகப்படுத்த போகின்றோம். விட்ஃபா தயாரிக்கின்ற முதல் படம். ஒரு விஷயத்தை மட்டும் நான் வாக்களிக்க விரும்புகின்றேன். விட்ஃபா என்ற அமைப்பிற்கூடாக நானே எல்லா படங்களையும் இயக்கப் போவதில்லை, அது சுயநலமாகிவிடும். நான் இயக்குனராக இயக்கும் ஒரு படம் விட்ஃபாவிற்கூடாக என்றால் நான் நினைக்கின்றேன் ஒரு படம், அதாவது விட்ஃபா தயாரிக்கின்ற முதல் படம். அந்த படம் என்ன என்று நாங்கள் அதனுடைய போஸ்டரை வெளியிடுவோம், அப்போது சொல்கின்றேன். ஏனென்றால் விட்ஃபா ஒவ்வொரு வருடமும் 2 படங்களை தயாரிக்கப் போகின்றது. 10 படங்களை வெளியிட போகின்றது, மொத்தம் 12 படங்கள். ஸோ இந்த 2 படங்களையும் எங்களுடைய விட்ஃபா அமைப்பிலிருந்து யாரோ 2 இயக்குநர்களை உருவாக்கப் போகின்றோம், 2 ப்ரொடியூசர்களை உருவாக்கப் போகின்றோம். ஸோ இவ்வாறு ஒவ்வொரு படத்திலும் பல வில்லன்களை உருவாக்கப் போகின்றோம், பல நடிகர்களை, பல கதாநாயகிகளை. எங்களால் முடிந்த வரை நாங்கள் ஒரு கூட்டணியாக இருந்து இந்த முயற்சிகளை நாங்கள் செய்ய போகின்றோம். இன்றைய திகதி வரைக்கும் கிட்டத்தட்ட 11,000 நெருங்கிவிட்டது விட்ஃபாவினுடைய உறுப்பினர்கள். இந்த விட்ஃபா உறுப்பினர்களில் 40 பேர், ஏற்கனவே 30 பேராக இருந்தது. எங்களுடைய சில தேவைகளின் காரணமாக 40 பேராக நாங்கள் அதிகரித்துள்ளோம். 40 பேர் இந்த அமைப்பினுடைய ஹைகமாண்ட் உயர்ப்பிடத்தில் இருக்கின்றார்கள். 150 பேர் 150 மெம்பர்ஸ் செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். விட்ஃபாவினுடைய சாதாரண மெம்பர்களாகவும் ஃபேன்ஸ் கிளப், அதாவது WFCM விட்ஃபா ஃபேன்ஸ் கிளப்ஸ் மெம்பர், ஃபேன் கிளப் மெம்பர், இதில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரை இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். இந்த வருட இறுதிக்குள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 1000 பேர், 38,000 பேர் பிளஸ் 50,000 பேரை நாங்கள் இந்த அமைப்பிற்கு உள்வாங்குவோம். இதே பிரஸ் மீட்டிங் 2024 8ஆம் மாதம் 6ஆம் தேதி ஒரு பிரஸ் மீட்டிங்ல சேப்பாக்கம் பிரஸ் கிளப்ல தான் இந்த விட்ஃபாவை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணினோம். அப்ப நிறைய மீடியாக்கள் கேட்டாங்க, இது உங்களுக்கு சாத்தியமா, நடக்குமா, நக்கலாகவும் பேசினாங்க சில மீடியாக்கள். அப்ப நான் சபதம் எடுத்தேன், சொன்னேன், எங்களுடைய முயற்சி தான் இது, இதை சரியாக்குவதும் இதை நடக்காமல் விடுவதும் படைத்தவனுடைய கையில் இருக்கின்றது. நாங்கள் முயற்சி செய்தோம். இன்று 10,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களோடு நாங்கள் இந்த இடத்தில் நிற்கின்றோம். எங்களுடைய மெம்பர்ஷிப் விட்ஃபாவுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் விட்ஃபா வெளியிடும் படங்களில்
50% 50% ஆஃபர் தியேட்டரில் படம் பார்ப்பதற்கு நாங்கள் கொடுக்க போகின்றோம். கேட்பதற்கு கஷ்டமாக இருக்கும். 50% ஆஃபர் கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 லட்சம் மெம்பரை நாங்கள் உள்வாங்க இருக்கின்றோம் 3 வருடத்துக்குள். ஆனால் அப்படி இல்லை. உதாரணத்துக்கு ஒரு பெரிய படத்தை எடுத்துக்கொண்டால் சார், விஜய் டிவி சேனல் பேர் சொல்ல விரும்பல, லட்சக்கணக்கில் கொடுப்பாங்க. 10 லட்சம் 15 லட்சம் கோடிக்கணக்கில். இதை நாங்கள் எங்களோட மெம்பர்ஸுக்கு கொடுக்குறோம். இப்போ தமிழ்நாடு முழுவதும் 50,000 பேர் எங்களோட மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கொண்டு அதை நாங்கள் எடுத்துருவோம். நாங்கள் ஒவ்வொரு ஊருவா போவோம், ஒவ்வொரு ஊருவா டீமாக போய் வீடு வீடாக போய் சொல்லுவோம், இதுக்கு மெம்பருக்கு வாங்க, சினிமாவில் ஒரு புரட்சி ஏற்படுத்துகிறோம்னு நாங்கள் டீமாக ஒர்க் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களிலும் இந்த வருட இறுதிக்குள் நிச்சயமாக நாங்கள் 40,000 பேரை உள்வாங்குவோம். ஸோ எங்களுடைய உறுப்பினர்கள் 40,000 பேரும் 40,000 ஸ்பீக்கர், இதோ ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அது போன்ற ஸ்பீக்கர்கள் 40,000. இவர்களுக்கு நாங்கள் 50% படத்தை நாங்கள் ஆஃபர் கொடுத்தா முதல் நாளே எங்களுக்கு ஹவுஸ்ஃபுல் ஆகும். நம்பிக்கை சார், நடக்கிறது இறைவனுடைய கையில் இருக்கு. எங்களுடைய ப்ரொஜெக்ட் இது, எங்களுடைய ப்ரொஜெக்ட். ஒரு சகோதரன் ஆஃபர்ல டிக்கெட் எடுக்கிற சகோதரன், விட்ஃபா ஐடி வச்சுக்கிற சகோதரன், நண்பன், எங்களுடைய கலைஞன் பெருமையாக சொல்லுவான், எனக்கு ஆஃபரில் டிக்கெட் இருக்கு, நான் தியேட்டரில் போய் 50% பார்ப்பேன். அது எப்படின்னு சில யோசிக்கலாம். அதுக்குரிய கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி அதை டிசைன் பண்ணி தியேட்டரோட பேசி அதுக்கான சூழ்நிலையை அதுக்குரிய செயற்பாட்டு திட்டங்களை நாங்கள் ஏற்படுத்துவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் தப்பாக சொல்லவில்லை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய ஸ்டார் விஜய், சூர்யா, இந்த மாதிரி ஸ்டாரை எடுத்துக்கொண்டால், அஜித், இவர்களுக்கு முதல் படம் முதல் டிக்கெட் பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு கலைஞன், ஒரு ரசிகன் 2 மடங்கு 3 மடங்காக காசு அமௌண்ட் கொடுக்க வேண்டும். ஏன்னா முதல் நாள் டிக்கெட் 500 அப்படி அந்த ரேஞ்சில், அப்படித்தானே? ஸோ நாங்கள் அப்படி இல்லை. எங்கட முதல் படத்தில் 50% ஆஃபர். அது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய அண்ணன் சத்யநாராயணன் சார் முதலாக நடித்த படத்தில் இருந்து ஆரம்பமாகின்றது. ஸோ யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எங்களுடைய முதல் படத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பெயர் வரும். அவருடைய பெயர் வந்தே ஆக வேண்டும், வராமல் விடாது. ரஜினி சார் தடுத்தாலும் முடியாது. நீங்க மீடியாக்களை எழுதி சொல்லலாம், ரஜினி சார் ஆசீர்வதித்து சம்மதித்து தான் அவருடைய அண்ணன் நடித்தார். என்னுடன் பேசி என்னுடைய ஸ்கிரிப்டை விரும்பி டிஸ்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு தான் எங்களுக்கு அனுமதி கிடைத்தது. ஸோ விட்ஃபா வெளியிடும் முதல் படமே சூப்பர் ஸ்டாருடைய அண்ணன் படம் என்ற அந்த நேம், அந்த பெயரை வைத்தே நாங்கள் உலகம் முழுவதும் விட்ஃபாவை விதைத்து விடுவோம். விதைத்து விட்டால் அது வளர்ந்துவிடும். ஸோ இப்போ இவ்வாறு ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் திட்டமிட்டு, கண்டிப்பாக விட்ஃபா மொக்கை படங்களை வெளியிடாது. விட்ஃபாவில் ஒரு குழு இருக்கின்றது, 40 பேர் கொண்ட ஹைகமாண்ட். இதில் குறைந்தது 25-30 பேர் படத்தை பார்ப்பார்கள். பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணித்தான் நாங்கள் ப்ரொடியூசர்கிட்ட வாங்க போகிறோம். மோசடி இல்லாமல் நேர்மையாக அவர்களுக்கு உதவி செய்ய போகிறோம். ஃபண்டு இல்லை சார், ஃபண்டு அந்தளவு பெருசாக இன்றைக்கு இல்லை. கருப்பு உடன்படிக்கை படம் உண்மையிலே என்னுடைய சொந்த படம், என்னுடைய தயாரிப்பு. அந்த படத்தை நான் விட்ஃபாவுக்கு டொனேட் பண்ணி உள்ளேன். ரொம்ப பெரிய குரோஸ் கணக்கில் எல்லாம் இல்லை, பொய் சொல்லல, 80 லட்சத்தில் எடுத்த படம் சார். அந்த படத்தை நான் விட்ஃபாவுக்கு டொனேட் பண்ணியிருக்கின்றேன் முழுமையாக. அந்த கருப்புடன்படிக்கை படத்துக்கு விட்ஃபாவின் சகோதரர் ஒருவரை, விட்ஃபாவில் உள்ள மெம்பர் ஒருவரை நாங்கள் ப்ரொடியூசராக டிக்ளைன் பண்ணுறோம். நான் ப்ரொடியூசராக எனக்கு பெரிய ஒரு ஆசையும் இல்லை. நான் ப்ரொடியூசராக ஏற்கனவே 2-3 படம் ஹைலைட் பண்ணியாச்சு. ஸோ விட்ஃபாவில் இருக்கிற ஒவ்வொரு சாதாரண குடிசையில் இருக்கிற கலைஞரை கூட நாங்கள் ப்ரொடியூசராக திட்டமிட்டிருக்கின்றோம். அது ஒரு வாழ்க்கை. எங்களுடைய பழங்குடி மணி எங்க பழங்குடி, வாங்க உட்கார்ந்துக்கிறீங்க, வாங்க இங்க பேசுவோம். பழங்குடி மணி அவர்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரன் இல்லை, ஒரு சாதாரண ஒரு கலைஞன். நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா ஏதாவது படத்திலே என்று ஏங்கிக்கிருந்த ஒரு கலைஞன். சின்ன சின்ன படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்திருக்கின்றார். அவரை முன்னாள் இராணுவ வீரர். பல விடயங்களில் எங்களுக்கு பிடித்திருந்தது. சில விடயங்களில் பேச்சுவார்த்தையை நடத்தினோம். அவர் ஒரு சின்ன கண்ட்ரிபியூஷன், அவருடைய ஒத்துழைப்பையும் நல்கினார். அவரை இன்று நாங்கள் ப்ரொடியூசராக அலங்கரிக்க போகின்றோம். கருப்புடன்படிக்கை படத்திற்கூடாக. அந்த கருப்புடன்படிக்கை படம் ரஜினி சார் நம்ம பாரதி ராஜா சாருடைய சினிமா கல்லூரியில் அந்த படத்தை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 75 ஸ்டூடெண்ட்ஸ் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சேர்ந்து அந்த படத்தை பார்த்து எல்லாரும் என்னை கட்டி அணைச்சி வாழ்த்தி ரொம்ப ஃபீலிங்கான ஒரு படம்.
ஸோ அந்த படத்தை நம்பிக்கையுடன் நாங்கள் விட்வா கூடாக 2வது படமாக வெளியிடுகின்றோம். நானே தயாரிப்பாளராக இருக்க போவதில்லை, அதான் நான் ப்ரொமிஸ் பண்ணுறேன் இந்த மேடையில். விட்வா தயாரிக்கின்ற முதல் படம் ஒரு படம் நேமை நாங்கள் வெளியிடுவோம் இப்போது கொஞ்ச நேரத்தில். அதற்கு பிறகு நான் என்னுடைய கலைஞர்கள் ஒவ்வொருத்தரையும் இயக்குநராக விரும்புகின்றேன். நானே எடுத்துக்கண்டு அப்படி இல்லை, அப்படி ஒரு மைண்ட் செட்டில் நான் இல்லை. நான் எத்தனை நாளைக்கு இந்த பூமியில் வாழப்படும் தெரியாது. நான் ஒரு தலைவராக, சர்வதேச தலைவராக இயங்கிக் கொண்டு நாங்கள் பல நல்ல கலைஞர்களை உருவாக்க இருக்கின்றோம். ஸோ நான் தப்பு சொல்லவில்லை, இந்த மேடையில் வைத்து பேச முடியாது. எங்களுடைய மெம்பர்ஷிப் கட்டணங்கள் என்பது கூட நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை. வெரி சிம்பிள், ஒன்றுமே இல்லை, நத்திங். என்ன அதை ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ, ஜஸ்ட் ஒரு 200. ஸோ சார் 200 சார் எங்களோட மெம்பர்ஷிப். ஒரு ஐடென்டிக்கு ஒரு 100 போயிடும், எல்லாமே போயிடும் சார். நிர்வாக ஒர்க்குக்கே போதாது சார். தப்பாக நினைச்சிடாதீங்க. இன்று நாங்கள் பிரியாணி சாப்பாடு கொடுக்கோம் சார். 200 எடுத்து எப்படி சார் கொடுக்கணும்? ஐடென்டிக்கு 100 போனால் மனச்சாட்சியோடு நீங்கள் உங்கள் நண்பர்களிடம் போய் சொல்லுங்கள். சாப்பாடு போடணுன்ற ஒரு கன்செப்டை நாங்கள் உருவாக்கினோம். எங்களோட கலைஞர்களுக்கு போட்டே ஆகணும்னு உடனே நண்பர் பழங்குடி மணி வந்தார். வந்து சார் இவ்வளோ சொல்லணும், இவ்வளோ பட்ஜெட் போட்டோம், நான் பண்ணுறேன் சார். இதுக்கு ஒரு வேலை, பணக்காரன் இல்லை, ஒரு வேலை. நான் திருப்பி சொன்னேன், நண்பா கஷ்டப்படாத, நாம் அதை பார்த்துக்குவோம். இல்லை சார் எனக்கு ஒரு ஆசை, என்ன நீங்கள் ப்ரொடியூசராக அலங்கரிக்கிறீங்க, நான் இதை பண்ணணும், பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு மொத்தமாக தூக்கி கொண்டு கையில் வச்சுட்டார். இந்த கட்டாயம் எல்லாரும் சாப்பிட்டு போங்க, எல்லாருக்கும் தாராளமாக இருக்கின்றது. வெஜ் சாப்பாடும், பிரியாணி, சிக்கன் பிரியாணி. முஸ்லீம் சகோதரர்கள் கவலைப்பட தேவையில்லை, புகாரி ஹோட்டல் எடுத்துருக்கி. வாங்க சார். எங்களுடைய நடிகர், வில்லன் நடிகர், நான் பார்த்து பயந்திருக்கின்றேன், ரவி மரியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வருவாரா என்று யோசிச்சுட்டே இருந்தால் வந்துட்டாரு. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஸோ நானே பேசிக்க கொண்டிருக்க முடியாது. 2-3 வார்த்தைகளோடு நான் என்னுடைய பேச்சை முடிக்கின்றேன். இங்கே வந்திருக்கின்ற அனைவரையும் நான் வெல்கம் பண்ணிவிட்டேன். விட்வாவுடைய கொள்கைகள் நிறைய இருக்கின்றது சார், கொஞ்சம் கவனிக்கணும் எல்லாரும் ப்ளீஸ். நான் உங்களோட எல்லாரும் வாட்ஸ்அப்புக்கும் சார் விட்வாவினுடைய கொள்கை பிரகடனம் சட்டத்திட்டங்களில் பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் அதை பாருங்கள் சார். இவ்வளோ நேர்மையான ஒரு அமைப்பு இருக்குமா என்று எந்த அளவுக்குண்டா, இதில் ஃபவுண்டர் நான், தலைவர் நான். என்னை கூட இவர்கள் தூக்கி வீசக்கூடிய சட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம். ஹைகமாண்டில் இருக்கிற 40 பேர், 40 பேரில் 3-2 பெரும்பான்மை, 3-2 பெரும்பான்மையோட என்னை வெளியிலே தூக்கி வீச முடியும். யாரும் தலைவர், செக்ரட்டரி, பொருளாளர் ஃப்ராடா இருந்தா கூட துணை செயலாளர் அல்லது துணைத் தலைவர் அல்லது ஜாயின்ட் செக்ரட்டரி, இவர்கள் யாராவது ஒருவர் செயற்குழு 150 பேரையும் கூட்டி தலைவர், செயலாளர், பொருளாளர் ஃப்ராட் என்று சொல்லி 3-2 வாக்கெடுத்து இவர்களை வீச முடியும். யாரும் மோசடி செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு மிகவும் கடினமாக எங்களுடைய அமைப்பை நாங்கள் எழுதி வைத்துள்ளோம், பதிவு செய்து வைத்துள்ளோம், சட்டத்தை அசைன் பண்ணியுள்ளோம் சார். இது என்ன விஷயம் சொன்னா சார், என்ன லைட்டாக சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பா ஒரு சமூக சேவகர், ஒரு பெரிய காலேஜ் ஒன்றின் பெரிய காலேஜின் தலைவர், பல பொதுநல அமைப்புகளின் தலைவராக இருந்து எங்களுக்கு சொல்லி தந்ததெல்லாம், நீ மரணிக்கும் போது ஒரு 40 பேர் அழணும், சொந்தம் இல்லாதவர்கள். இது எங்கள் அப்பா இன்னைக்கு சொல்லி தந்தது. ஸோ இது அப்படியே ஃபிக்ஸ் ஆயிட்டு. இப்போ சினிமா துறை, நான் ஒரு போலீஸ் புலனாய்வுத்துறை இன்ஸ்பெக்டராக இருந்து ஸ்ரீலங்காவிலே, அதை விட்டு வரும்போது ரிசைன் பண்ணும்போது டிஐஜி என்ற கையை பிடிச்சிட்டாரு. இது ஒரு பார்லிமெண்ட் மெம்பரை விட, ஒரு பார்லமெண்ட் உறுப்பினரை விட உயர்ந்த பதவி. பார்லிமெண்ட் உறுப்பினர் 5 வருடத்துக்கு ஒரு சேஞ்ச் ஆகும். நீ டிஐஜி வரைக்கும் போகலாம். ஏன் முறை? நான் சொன்னேன், சார் நான் சினிமாவில் சாதிக்க விரும்புகிறேன், சினிமாவுக்காக நீ இதை விடுறியா? இல்லை சார், இந்த பதவியில் இருந்துக்கு நான் ஒரு 5000 10,000 சில ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் உதவி செய்ய விரும்புகின்றேன், அதுக்காகத்தான் நான் போகிறேன். இது ஒரு நம்பிக்கை சார். சிலர் என்ன கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற சூப்பர் ஸ்டார் ரேஞ்சு பேசுகிறாரு, அப்படி இல்லை, ஒரு நம்பிக்கை. எல்லாமே நம்பிக்கை தான், எல்லாருமே நம்பிக்கையில் தான். எல்லாருமே சாருடைய கடந்த கால வாழ்க்கை, எல்லாரும் கஷ்டத்தில் இருந்து வந்தது தான். ஸோ ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் புறப்பட்டிருக்கின்றோம். இப்போ சொல்லுகிறேன், இந்த விட்வா மாநாட்டில், 1வது மாநாட்டில் 2வது மாநாடு நேரு ஸ்டேடியம் மாதிரி ஒன்றில் நடக்கும். நிச்சயமா பெரிய லெவலில் நேரு ஸ்டேடியம் சார்
பேரரசர் நம்மளோட சீட்டு வச்சு நடந்த அது சாரி அது பேசுறது 10,000 பேர் மோர் தென் 10,000 பேர் உட்காரலாம். ஸோ நேரு இதில் பிளான் பண்ணிக்கோம். இப்போ நான் சொல்கிறேன் சார், இன்ஷா அல்லாஹ் எழுதி வைத்துக்கொள்வோம். ஒரு 3 வருடத்திற்குள் என்னுடைய விட்ஃபாவில் உள்ள இந்த செயற்குழுவில் உள்ள 150 பேர் வீட்டிலையும் கடன் இல்லாத காரு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆசை. அது நடக்குமா இல்லையான்னு தெரியாது, என்னுடைய கனவு சார். அதாவது செயற்குழு விட்ஃபாவில் இருக்கிற எல்லா மெம்பருக்கும் பண்ண முடியாது. அந்த செயற்குழுவில் இருக்கிற 150 பேர்ல சார் 140 பேர் ஏழைகள் தான். பணக்காரர்களை நாங்கள் அந்த அளவுக்கு பணக்காரர்கள் எங்கிட்ட வரமாட்டாங்க. இப்போ இவன் யார் ஒருவன் பொய் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி இளக்கலைஞர்கள் நம்பி வராங்க, ஏதோ பேசுறான் உண்மை இருக்கி அப்படின்னு சொல்லி. ஸோ அன்புல வந்த கூட்டம் தான் சார் இவங்கெல்லாம். நிறைய மீட்டிங் வச்சு ஒருத்தருக்காக சார், ஒருத்தருக்காக ஒரு கலைஞனை ஒரு 200 ரூபாய் கொடுத்து மெம்பர் ஆக்கிறதுக்காக 3 மணி நேரம் பேசிக்கிருப்பேன் சார். வைஃப் கப் அவங்களுக்கு தேவையா? இது எத்தனை வேலை இருக்கு? இது யதார்த்தமான ஒரு குழுவை உருவாக்குவதற்காக நான் போராடி கொண்டிருக்கின்றேன். என்னமா தெரியும் உங்களுக்கு எல்லாம்? யாரு? ரெட்டி ஹைதராபாத்தில் வந்து எங்களோட ஹைகமாண்ட் மெம்பர் உயர்பட தர்ஷினி ரெட்டி. ஸோ அவவே ஒரு நாள் சொன்னா, சார் ஒரு ஆளுக்காக நீங்கள் இவ்வளோ ஹவர் கணக்கில் பேசுகிறீங்களா இன்னும்? சார் இது ஒரு சேலஞ்சிங்கில் போகுது சார். தப்பாக நான் பேசுகிறோம், அதிகம் பேசுகிறோன்னு தெரியாது. ஒரு சேலஞ்சிங்லையும் ஒரு நம்பிக்கையிலையும் நிச்சயமாக ஏழை கலைஞர்களை மனசில் வைத்து நாங்கள் ஒரு செயற்திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் பல வெற்றிகளை. தக்ஷன் தொழிலதிபர் அந்த இருக்கிறார், மிஸ்டர் நண்பர் தக்ஷணாமூர்த்தி பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறார். நிச்சயமாக எங்களுடைய விட்ஃபாவுக்கு அவர் ஒரு கோப்ரொடியூசராவது வருவார் அடுத்த படத்தில் என்ற நம்பிக்கை ஒன்று இருக்கு. அவருக்கு ஒரு படம் எடுக்கிறதே ஒன்றுமே இல்லை, நத்திங். அவர் யாருன்றனே தெரியும். ஜஸ்ட் இப்படி ஒரு மாநாடுன்னு சொன்னோன்னே அடுத்த வினாடி எனக்கு ஒரு செக்கலினாதி அவர் சொன்னார், ஒரு 15,000 ஒரு 15,000 பெனருக்கு எவ்வளோ வரும் கேட்டார். பெனருக்கு ஒரு 15,000 ரைட். உடனே இடத்துல நான் நிறைய செய்கிறேன் என்ன. அப்போ அந்த நேரம் இப்போ நாமளும் குரோஸ் கணக்கில் போட்டு படம் எடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த 15,000 எனக்கு 15 கோடி மாதிரி தான் தெரிஞ்சுக்கு. ஏன்னா ஒரு அன்புல வந்த அந்த பணம் அது. அவருடைய முழு அன்பும் அந்த கண்ணில் தெரிஞ்சது. இந்த முகத்தை பார்த்து ஒரு புன்னகைத்தார், நான் உங்களுக்கு நிறைய பண்ணுவேன் இப்போதைக்கு இது அப்படின்ட்டு. ஸோ அந்த செக்கை நான் பார்த்து அப்படி சந்தோஷப்பட்டுக்கே இருந்தேன். விட்ஃபாவில் நடக்கப்போகிற முதலாவது மாநாட்டுக்கு ஒரு அழகான செக். அந்த செக்கை ஃபோட்டோ எடுத்து அப்படியே அதை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். செக்கு போச்சு, பேங்கு போய் காசு ஆயிட்டு. அந்த ஃபோட்டோ இப்போ இருக்கு, மறக்க முடியாது. விட்ஃபாவுக்கு கிடைச்ச முதலாவது ஃபண்டிங் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் யாரையும் விட மாட்டேன். நான் ஒரு சத்யநாராயண் சார் சூப்பர் ஸ்டார் அண்ணன் சார் அவருக்கு கூட சொல்லிட்டேன், சூப்பர் ஸ்டாருக்கு அறிவிச்சிட்டேன், போனிச்சோ தெரியாது, உங்களையும் விட மாட்டோம் விட்ஃபாவுக்கு. அதுக்காக யாரையும் அது நெருக்கடி கொடுக்க போறதில்லை. ஸோ பல கம்பெனிகளோட பேசிக்கிறோம். இலங்கையினுடைய புலம்பெயர் தமிழர்கள் உலகம் முழுவதும் மல்டி பில்லியனர்களாக இருக்கின்றார்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று தான் நம்ம இப்போ எல்லாம் பார்க்குற லைக்கா சுபாஸ்கர். அது நீங்க பார்க்குற ஒன்று. லைக்காவை விட பல்லாயிரம் கோடி சொத்துக்களோடு இருக்கிறார்கள் நிறைய பேர், அதில் நண்பர்களும் இருக்கிறார்கள். ஸோ இவர்களை எல்லாம் விட்ஃபா டீமாக நாங்கள் போய் சந்திச்சு அவங்களோட மனசை மாற்றி விட்ஃபாக்குள்ள கொண்டு வருவோம். ஸோ விட்ஃபா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடுத்த படம் பெரிய பட்ஜெட் இல்லை சார். நான் இப்போ அதை நாங்கள் வெளியிட போகிறோம், அந்த போஸ்டரை வெளியிட போகிறோம், அந்த டைட்டில் வெளியிட போகிறோம். அந்த டைட்டிலே ஒரு மயக்கம் இருக்கு. ஒரு விஜய் டிவியில் பிரபலமான ஒருத்தரை, ஒரு சாதாரண கலைஞரை நாங்கள் ஹீரோவை அறிமுகப்படுத்த போகிறோம். சார் பயங்கரமான வில்லன் வருவார் அதில். எஸ், ஒரு மெடிக்கல் கம்பெனியின் தலைவராக வருவார், மிரட்டுவார். அதை நான் பேரை சொல்லிடுறேன். எக்ஸ்பயர்ட் மருந்து, காலாவதியான மருந்து படத்தின் பேர். எக்ஸ்பயர்ட் மருந்து, எஸ். இந்த கதையை சொல்லும் போது, அந்த விஜய் டிவியில் சொல்லும் போது கொஞ்சம் அப்படியே முகமெல்லாம் மாறிட்டு, சார் இந்த மெய் சிலுக்குது அப்படின்னாரு. அந்த 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 அப்படி இருக்கும் அந்த ஸ்டோரி. எஸ். ஸோ சார் வந்து விடமாட்டோம். ஆனால் நீங்கள் கேட்குற சம்பளம் தர முடியாது எங்களுக்கு. நாங்களா ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வருவோம். ஏண்டா சார் உங்களோட ஃபேஸும் உங்களோட அந்த ஆக்டிங்கும் அந்த படத்துக்கு வேணும். ப்ளீஸ் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க, எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுங்க. நிச்சயமாக விட்ஃபா அடுத்த வருடத்தில் இதே வேலை நான் முடிப்பேன். நான் என்னைக்கு சொல்ற தேவையில்லை, நான் முடிச்சிடுறேன். பேச்சாளர்கள் பேசணும். விட்ஃபான கொள்கை பிரகடனம் நிறைய இருக்குது. நான் உங்க எல்லாருக்கும் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறேன். நீங்கள் கொஞ்சம் வாசிங்க, 5 பக்கங்கள் தான். அதில் பாருங்க என்ன தப்புகள் இருக்காண்டு. ஸோ எல்லாருக்குமே பிடிமான வைத்திருக்கின்றோம். யாரும் திருட முடியாது, களவாட முடியாது.
நேர்மையாக செய்யப்பட வேண்டும். அடுத்தது கதிரையை சூடாக்குகின்றவர்கள். கதிரை எங்கட ஸ்ரீலங்காவில் ஒரு மினிஸ்டர் இருந்தார், மரணித்து விட்டார். கதிரையை சூடாக்குறன்னு சொல்லுவார், பார்லிமெண்ட்டில் கதிரையை சூடாக்குறவங்க. அந்த கதிரையை சூடாக்குறவங்க இந்த ஹைகமாண்டுக்குள்ளே இருக்க முடியாது, 40 பேருக்குள்ள. செயற்திறன் உள்ள செயல் வீரர்கள், அது யாராக இருந்தாலும் உடனே தூக்கி வீசி விடுவோம். நாங்கள் 3-2 பெரும்பான்மை கூடாக, நான் தனியாக யாரையும் வீச முடியாது, அப்படி எழுதிக்கோம் சட்டத்தை. ஸோ ஓகே, நான் சகோதரி கல்பனா எங்களுடைய அமைப்பின் ஹைகமாண்டில் இருக்கிறாங்க, உயர்பட உறுப்பினராக. ஸோ அவருடைய கையிலே கொடுக்கின்றேன். அவருக்கு சரியாக அந்த நிகழ்ச்சி ஷெட்யூலை நான் கொடுக்கல, அதனால தான் இப்போ நான் சில விஷயங்களை பேச வேண்டியிருக்குது. புஷ்பான்ற மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பேர் வச்சுருக்கீங்க, அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். வித்பான்றது நல்ல வேலை. இது புதுசாக திருப்பி ஏதோ சங்கம் ஆரம்பிக்கிறாங்களோன்னு டென்ஷன்லேயே வந்து பார்த்த உடனே டென்ஷன் ஆகிட்டேன். ஏற்கனவே பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது இன்னொரு சங்கம், அந்த சங்கம்னு. இருக்கிற சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கே வேலையை காணும். சரி, நீங்கள் புதுசாக ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கீங்க. எங்கே ரசீம், நீ பேசிட்டே இருக்கிறியப்பா. நீ நிறைய செய்யணும்னு ஆசைப்படுற. மாம்பழ திருடின்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் பண்ணார், ஆடியோ ரிலீஸ். அதுக்கு வந்தோம். அப்போவும் நிறைய பேசிட்டு இருந்தார். ஒரு பயங்கர வைப்ரண்ட்டான ஆள், ஏதோ சாதிக்கணும்னு துடிக்கிற ஒரு தமிழன். உன்னுடைய வேகத்துக்கும் நீ பயணிக்கும்போது ஒரு 10 பேரை சேர்த்து ஆரம்பித்தேன்னு அந்த படத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, கரெக்டாக? இப்போ அது 100 பேர், 1000 பேர், 10,000 பேர் சேர்த்துறேன்ட்டு இருக்காரு. இப்போ எப்படியோ ஒரு கும்பலை சேர்த்து அது வெற்றிகரமான ஒரு கும்பலாக, அதாவது கும்பல் நான் செல்லமாக சொல்கிறேன், ஒரு குரூப்பை சேர்த்து ஒரு கமிட்மெண்ட்டை வாங்கி அவங்க மூலமாகவே அந்த மாம்பழ திருடியை ரிலீஸ் பண்ணுறாருன்னா இவர் எவ்வளோ பெரிய திறமைசாலி. இந்த வித்தையெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் போச்சே. ஏன் தம்பி, கரெக்டா? நம்ம கும்பலை சேர்த்துனோம்னா யாரும் சேர மாட்டாங்க. ஏன்னா ஏதோ அதாவது ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்பு வெளியே வரணுன்றதுக்காக எவ்வளவெல்லாம் போராட வேண்டியதாக இருக்குது பாருங்க. ஒரு தமிழ் இனத்தையே ஒன்று சேர்க்குற முயற்சியில் ஈடுபட்டு கடைசியில் டிக்கெட்டை விற்கிற ரேஞ்சுக்கு இறங்கி வேலை செய்வோம் அப்படின்றத சொல்கிறாரு பாருங்க. உலகளாவிய தமிழர்கள் இருக்கிற வரையிலும் உங்களுடைய முயற்சி நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறும். எனக்கு என்னன்னே தெரியாமல் தான் வந்தேன். நான் ஏதோ ஆடியோ ரிலீஸ்னு தான் உங்கள் பிஆர்ஓ சொன்னார். அது எப்போன்னு சொல்லலை, ஒரு இன்விடேஷனும் அனுப்பலை, எல்லாத்தையும் மறந்து விட்டுட்டாங்க. நான் வேறு ஏதோ வேலையாக போயிட்டு இருந்தப்போ, அண்ணே இன்றைக்கி தானே ஃபங்க்ஷன். என்னையா ஃபங்க்ஷனு? ஆடியோ ரிலீஸ் தானப்பா, அது இன்றைக்கா நாளைக்கானே. எந்த இன்விடேஷனுமே அனுப்பலை. என் அன்பு சகோதரர், அருமையான ஆள்ராணி, இப்படி தான் எல்லாத்தையும் கூப்பிட்டியா? என்ன மட்டும்தானே? இங்கே வந்து பார்த்தா இவர் அடி பின்னுறாரு. நீங்கள்லாம் தந்த அந்த ஊக்கம், ஆர்வம் சார், நாங்கள் ஒன்றுமே பண்ணல. நம்ம என்ன எங்கள் பொழப்பு நடத்துறதுக்கே போராடி எல்லாம் ஜெயிச்சு வந்தோம். சாதாரணமாவா? முதல்ல எல்லாம் வந்து இப்பெல்லாம் வந்து குரூப்பாக எதிரிக்கு வர்றாங்க. அப்பெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவனே எதிரி. புரியுதா உங்களுக்கு? கூடவே இருப்பாங்க. டைரக்டர் சொதப்பல் சார்ன்றோம். ப்ரொடியூசர்கிட்ட போய் ப்ரொடியூசர் அடுத்த படம் கொடுக்குறதுக்கு யோசனை பண்ணுவார். இதுதான் இந்த உலகம். இந்த போராட்டத்துக்கு நடுவில் ஜெயிக்கிறது தான் நம்மளுடைய திறமை. ஜெயிக்கிறதுக்கு திறமை மட்டும் பத்தாது, அதிர்ஷ்டமும் வேணும், ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டும் வேணும். கரெக்டா? அப்புறம் இருந்தால் தான் தியேட்டர் கிடைக்கும், அப்படி இருந்தால் தான் படம் வெளியாகும். பட் இதெல்லாம் எதுவும் இல்லைன்னாலும் இந்த தமிழர்கள் இருக்காங்களே, அவங்கள நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு நினச்சி ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி, நல்ல வேலையாக தொழிலாளர் அமைப்புக்கு எதிராக இல்லை, தயாரிப்பாளர் அமைப்புக்கு எதிராக இல்லை, இயக்குனர் அமைப்புக்கு எதிராக இல்லை. எனக்கு அது வேறு டென்ஷன். வந்த உடனே இந்த அமைப்பு மாநாடுன்னு போட்ட உடனே இவரை வெளியே இழுத்துட்டு போயிட்டேன், நம்ம பேரரசை. என்னடா அதை இது புதுசாக சங்கம் ஆரம்பிக்கிறாங்களா, இங்கே வேறு நம்மளை கூப்பிட்டு வந்து விட்டீங்களேன்னு.
இல்லைண்ணே அப்படியெல்லாம் இல்லை, ஒரு நல்ல முயற்சி எடுத்துட்ருக்காங்க. இந்த அமைப்பின் மூலமாக இந்த படத்தை மட்டும் இல்லை, படங்களை தயாரிக்கிறதும் ரிலீஸ் ஆகாத நிறைய படங்களை நீங்கள் வெளியிடுறதுக்காக முயற்சி எடுக்கிறதும் இந்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு நிறைய பேர் இந்த கூட்டமைப்பில் சேர்த்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வர்ற லாபத்தை பங்கு போட்டு சொல்லி அதை செயற்குழு உறுப்பினராக நானும் சேர்ந்துக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா கார் கிடைக்கும். அண்ணே பக்கத்தில் வந்து உட்கார். ஸோ இங்கே எல்லாருமே வந்து செயற்குழு உறுப்பினருக்கு பணம் கட்டிடுங்க. எத்தனை பேருப்பா? செயற்குழு 150 சார். 150ன்னா 50 பேர் கமிட்டி மெம்பர். அது எப்படி செலக்ட் பண்ணுங்க? குழுக்கள்லையா? இல்லை 5000 10,000 பேர் வந்துட்டா எப்படி செலக்ட்? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் செயற்குழு தான் உருவாக்கினோம். சரி. அந்த செயற்குழுலேருந்து 30-40 பேரை சூஸ் பண்ணி தான் உயிர் படத்துக்கு மாட்டிருந்தவர். தமிழ்நாட்டில் இல்லை அந்த வேர்ட், ஸ்ரீலங்காவில் இருக்கு. ஒரு கூட உறுப்பினர்கள் இப்போ மெம்பர்ஸ். இப்போ அதில் ஃபேன்ஸ் கிளப், ஃபேன் கிளப். நன்றி. அதில் இன்னொரு வார்த்தை சொன்னார் தம்பி, இதில் தயாரிக்க போகிற படங்களை எல்லாத்தையுமே நானே டைரக்ட் பண்ண போகிறதில்ல, புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறேன்னு சொன்னார். அந்த இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஜாஸ்தியாச்சு. ஏன்னா தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர்கள் முறையில் நீ கூப்பிட்டு இல்லையா, நாங்கள் வந்தோம் இல்லையா அக்கா, நான் சொல்கிறத நீ கேட்கணும். நல்ல கதையோடு வர்ற எங்கள் இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்கு நீ வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அடுத்து நீ நடக்கிற மாநாட்டிலேயே நாங்கள் வருவோம், இல்லைன்னா வரமாட்டோம். கரெக்டா? நல்ல கைத்தட்டு. இந்த வார்த்தை, அதாவது இந்த வார்த்தையே இந்த மாநாட்டுக்கு கிடைச்ச வெற்றி. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, நீ டைரக்ட் பண்ணு, நல்லா பண்ணு, உன்னுடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்தவர்களை வெற்றியாளர்களாக மாற்றுவேன் என்று சொன்ன வார்த்தை எனக்கு பிடித்திருந்தது. அந்த வெற்றியாளர்கள் ஏன் எங்கள் இயக்குனர் சங்கத்திலிருந்து வரக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். அதான் சொல்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் அதை முறைப்படி அதை சரியாக செயல்படுத்துங்க. இன்னும் பெரியவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ என்ன அடுத்தது என்ன நடக்க போகுது சார்? அடுத்தது இந்த சார் வந்து எங்களோட இசையமைப்பாளர். ஆமாம், எங்கள் அண்ணன். ஆனால் என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட், இல்லை குயிக்காக முடிப்போம் சார், ஒரு 1 ஹவருக்குள்ள முடிச்சிருவோம் எல்லாரும் உட்கார்ந்து. இல்லை இப்போ என்ன அடுத்து என்ன ஆடியோ ரிலீஸா? இல்லை விட்ஃபா சாங் ரிலீஸ் பண்ணணும். விட்ஃபா சாங் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சே, வந்து பார்த்தோமே. சீடி ரிலீஸ். ஓகே, அதெல்லாம் இந்த இசை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மிகச்சிறந்த இசைஞானியோடைய இனிய தம்பி அண்ணன், எங்களுடைய அண்ணன் வந்து கங்கை அமரன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் அவர் சாதாரணமான ஆளே கிடையாது. அவர் இயக்குன படம் தான் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே அதிக நாள் ஓடின படம் கரகாட்டக்காரன். டைரக்டர்லேயே நம்பர் 1, அவ்வளோதான். அந்த கரகாட்டக்காரன், அதாவது கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி வந்து அம்பிகாபதி, அமராவதி, நம்ம பாகவதர் படங்கள்லாம் வந்து வேறு வழியே இல்லை, ஒரே 2 படம் தான் எடுப்பாங்க. அது மட்டும்தான் 4 வருஷம் ஓடிக்கிட்டு இருந்தது. பட்டு 100 நாட்கள் படம் கொடுக்குற அந்த காலத்தில் 175 நாள் கொடுக்குற படங்களில் அது வந்து 2 வருஷத்தையும் தாண்டி எத்தனை 300 நாள் 365 நாளைக்கு மேலே ஓடின படம் வந்து கரகாட்டக்காரன். ஸோ இயக்குனராக வந்து அவர் தான் நம்பர் 1. அதே மாதிரி நான் திரைப்பட கல்லூரியில் படிக்கிற காலத்தில் 1980, 81, 82, 83 எனக்கு வாத்தியாராக இருந்தவர் இலங்கையைச் சேர்ந்த, இலங்கையில் மிகப்பெரிய இயக்குனராக அங்கே வேலை செஞ்சார். இலங்கையோட இலங்கை தமிழ் சினிமா, இலங்கை சினிமாவின் தந்தை யார் தெரியுமா? மறந்துட்டு பாருங்க, உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். திரு நாயகம் அவர்கள். அவர் பேரில் சிலையே வச்சுருக்காங்க. அவர் தான் இலங்கை சினிமாவின் தந்தை. அவர்கிட்ட வேலை செஞ்சவர் அவர். யார்? ஏஎஸ்ஏ சாமி அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலாக ஹீரோவாக ஆக்கியவர் ராஜகுமாரி படத்தில். அதுக்கப்புறம் மந்திரி குமாரி, நிறைய படங்கள் எடுத்தவர். எங்கள் திரைப்பட கல்லூரியில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து இயக்குனர் துறை தலைவராக கொண்டு வந்து போட்டார். அவர்கிட்ட படித்தவனா. அவருக்கு பிடிச்ச பாட்டு எது தெரியுமா? பொன்மான தேடி நானும் போனேன், எங்கள் அண்ணன் போட்ட பாட்டு. அவர் அடிக்கடி அந்த பாட்டை பற்றி சொல்லுவார். அதான் சொன்னேன், அதாவது ஒரு மாபெரும் மேதை, இயக்குனர் மேதைன்னு சொல்லலாம். திரு ஏஎஸ்ஏ சாமி அவர்கள்
மிகவும் ரசித்த பாடல் அந்த படமே, இந்த கன்னிப்பருவத்தில் படம், இந்த பொன்மானை தேடி பாடணும். அப்புறம் இன்னொரு பாட்டு என்னது சொன்னீங்களே, நீங்கள் பாடுவீங்களே? இல்லை, மூக்குத்தி பூ மேலே. அண்ணே, நீங்கள் வந்து இந்த ஸோ அது மாபெரும் இசையமைப்பாளர் மட்டுமல்ல, அவருடைய பாட்டு, இந்த மான் எந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும். அப்பப்பா, எங்கள் அண்ணன் காலை தொட்டு கும்பிடுன்னா எல்லாரும் பாட்டு உட்காந்து ஃபைல் எடுத்து எழுதுவாங்க, இவர் நடந்துக்கிட்டே கிறுக்கி எழுதிடுவார், இதுதான் பாட்டுன்றவர். அந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆகும். ஒரு பாட்டு எழுதுறது வெரி 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 ஸ்மால் டைம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் பாட்டு எழுதக்கூடிய ஒரு பாடலாசிரியர்னா அது கங்கை அமரன் மட்டும்தான், வேற யாராலையும் இருக்குது. என்னண்ணே, என்னுடைய படத்தில் ஒரு பெரிய தத்துவ பாட்டு ஒன்று, ஓரங்கா ஸ்ரீலங்கா கொப்பரத்தேங்க, அங்கே கூட ஸ்ரீலங்காவை மறக்கலை, அங்கே கூட ஸ்ரீலங்காவை மறக்கலை. ஆமாம், அதை பற்றி ஜாஸ்தி வேண்டான்னு. சூப்பரா அண்ணே, எதுக்குன்னே இந்த மாதிரி ஒரு பாட்டுன்ற, இது நல்லா இருக்கு போ அப்படின்ட்டாரு. என்னுடைய படத்துலேயே அண்ணன் பாட்டு எழுதியிருக்காரு. அது நிறைய படம், புதிய வானம் கூட அண்ணன் எழுதினாங்க. ஸோ எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் இசையமைப்பாளர், இயக்குனர், நடிகர், பல பெரிய பேச்சாளர், பாடகர். பாடகர்களை ஆட்டுவிக்கும் பாடகர், ஊக்க வைக்கும் பாடகர், பாட வைக்கும் பாடகர், நல்ல அப்பா, நல்ல நல்ல அண்ணன், எங்கள் நல்ல அரசியல்வாதி. அப்புறம் இன்னும் நிறைய சொல்லலாம், நல்ல காதலன், நல்ல அதெல்லாம் வேண்டாம், அது போட்டுலாம். ஆக மொத்தம் அவர் வந்து இன்னைக்கு சந்தோஷமா இந்த மேடையில் இருக்கிறது, நல்ல உடல்நலத்தோட தேக ஆரோக்கியத்தோட நீடூழி வாழ வேணும்னு எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுவோம் எங்க அண்ணன். ஏன்னா அவர் நல்ல மனசுக்கு எப்பவுமே அவர் வந்து எப்பவுமே அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது போய் பார்த்தா, என்ன உதவி நல்லா இருக்கியா அப்படின்னு, அடப்பாவி அவர் எந்திரிக்க கூட முடியாது, பெட்ல படுத்துட்டு என்ன லொல்லு பண்ணுவார் தெரியுமா. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல அவருக்கு இணை வேறு யாருமே கிடையாது என்பதை சொல்லி, அவர் வந்ததே இந்த மேடைக்கு ஒரு சந்தோஷம். அவர் அதாவது சரியான ஒரு தலைமையை நீ வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்க. அதே மாதிரி நம்ம அண்ணன், நம்ம ராஜண்ணை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ராஜண்ணன் எங்கே வர்றாரோ அப்போ அவர்கிட்டையும் கேட்டேன், அண்ணே இது என்னென்ன சங்கம் நமக்கு ஆப்பஸ் இல்லைப்பா, இதில் நல்ல சங்கமாக தெரியுதுன்னாரு. சரி ஓகே. எங்கே விஜய் முரளி, விஜய் முரளி போயிட்டா, ஓகே அது ஓகே பரவாயில்ல. அண்ணன் வந்து ஓகே, நம்மளுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. நம்ம வந்து வேற இப்போ இருக்கிற சிக்கலில் நம்ம மேலே எவரேஜ் கேஸ் போட்டாங்கண்ணே. தம்பி, சங்கம்னு பேர் வைக்கிறத கொஞ்சம் ஜாக்கிரதை வைக்கணும். மாநாடு, சர்வதேச இதெல்லாம் அசோசியேஷன் ஓகே, ஆல் தி பெஸ்ட். நீங்கள் உங்களுடைய நல்ல மனசுக்கு எல்லாரையும் இணைத்து நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, மற்றவங்களையும் ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய ஆர்வத்திற்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இதோ என் தம்பி அடுத்தது மிகப்பெரிய வில்லன். அவர் வந்து சிரிப்பு வில்லன். அவர் வந்து நான் சொன்னேன், நீ ரொம்ப வில்லனாகவே நடிக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவர் சிரிக்க வச்சு வில்லனாக வர்றாரு பாருங்க, அதெல்லாம் அப்ளாஸ் தான். தம்பி வந்தாலே அப்ளாஸ். ஆமாம். அப்புறம் நம்ம உங்கள் அண்ணன் யார், நம்ம பேரரசு வந்திருக்காருன்னா, உங்கள் குருநாதர்னு வேறு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, என்னுடைய பேரை அவர், என்னோட அசிஸ்டண்ட்டுக்கு அவர் அசிஸ்டண்ட். அதனால் அவர் வந்து இன்றைக்கி இளமை துள்ளலோடு நீங்கள் ஒரு படம் எடுக்கணுன்னா பேரரசு சார் கூட வச்சுக்கோங்க. அவர் நல்லா இப்போ அப்பா வேஷத்தில், அண்ணன் வேஷத்தில், அங்கிள் வேஷத்தில், மாமா வேஷத்துல எல்லாம் நடிச்சிட்ருக்கிறாரு. இப்போ மாமா தான்ப்பா ஈஸி, ரொம்ப கொஞ்சம் அந்யோன்யமாக இருப்பாங்க ஹீரோக்கள் எல்லாம். அப்புறம் நம்ம இயக்குனர் என்னுடைய அன்பு சகோதரர் மணிபாரதி இருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப மிகச்சிறந்த, அங்கெல்லாம் ஒன்றா பயணித்தவர்கள். ஏன்னா ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் வேறு, பத்திரிகை துறையில் இருந்தப்போ என்னையெல்லாம் பேட்டி எடுப்பார். நான் சரியாக எடுக்கலைன்னா என்னை கூப்பிட்டு திட்டுவார், இல்லைன்னா என்னை பற்றி தப்பாக எழுதுவார். அது மாதிரி சரியாக திருத்திக்கிங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி அதாவது ஒரு நேர்மையான மனிதர்கள் இருக்கிற இந்த மேடை நிச்சயமாக உனக்கு
எல்லாம் வல்ல இறைவன் ஒரு வெற்றியை தர வேண்டும் என்று கூறி உன்னுடைய விட்பா இது வெற்றிகரமான விட்பாவாக வளர வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருப்பதால் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய உளம் கனிந்த நன்றியும் வாழ்த்துக்களும். அருமை சகோதரர் நசீம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு மாபெரும் திரையுலகை வாழ வைக்க வளர்க்கிற ஒரு அற்புதமான திட்டத்தினை நம்மிடத்தில் விளக்கியிருக்கிறார். சாதாரண ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்கிற இந்த இடத்தை திரையுலக மாநாடாக உலகிலே வாழுகிற என் உயிரினும் மேலான இலங்கை தமிழர்கள், அந்த தமிழர்கள் நம்பி என்ன வேணா பண்ணலாம். திரையுலகை வாழ வைப்பவர்கள் இங்கு இலங்கை தமிழர்கள். உலகத்தில் ஓவர்சீஸ் உலக நாடுகளெல்லாம் நம் தமிழ் ரத்தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. பாதி நேரத்தை ஆர் விஜயகுமார் சார் பேசிட்டு போயிட்டாரு. மிச்சம் இருக்கிற நேரத்தில் நாங்களாம் பகிர்ந்து கொண்டே இருக்கு. நம்ம கடைசி நாங்கள் பேசுறதுக்கு டைம்லாம் போகுது. அதான் ஃபஸ்ட்டு விட்பா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பகிர் இருந்துச்சு. என்னடா அது புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறாங்க போல இருக்கு அப்படின்ட்டு தெரியாமல் வந்துட்டோமோன்னு நான் நினச்சேன். ஏன்னா உதயகுமார் சொன்ன மாதிரி திடீர்னு அவங்கவுங்க சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த தொழிலாளருக்கு தொழில் சங்கம் ஆரம்பிப்பாங்க. இப்போ முதலாளிங்க தொழில் சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. யாருக்காக ஆரம்பிக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்போ குழப்பமாக இருக்குது. அதனால் இப்போ டைரக்டர் சங்கம் வந்து அப்போ நாங்கள் வந்து மியூசிக் யூனியன் ஆரம்பிப்போம். தயாரிப்பாளர் தொழிலாளர் சங்கம் ஆரம்பித்தா இயக்குநர்கள் நாங்கள் பாலாசிரியர் சங்கம் ஆரம்பிப்போம். நீங்கள் அதை சேரணும். நீங்கள் பாடலாசிரியர் நீங்கள் எதையும் விட்டு வைக்கிறது இல்லை. மாபெரும் இசையமைப்பாளர், மாபெரும் பாடலாசிரியர், மாபெரும் இயக்குனர், மாபெரும் கதாசிரியர், மாபெரும் நடிகர், மாபெரும் அரசியல்வாதி, மாபெரும் அப்பா, மாபெரும் தம்பி. இளையராஜாவுக்கு தம்பிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். இதை விட எல்லாத்துலேயும் அது அடங்கிடும். இசைஞானியின் தம்பிங்கிறதுல இது எல்லாமே அடங்கிடும். கரெக்டு தானே சார்? அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. கிடைக்காது. நாங்களாம் அன்பு தம்பியாக இருக்கலாம், சொந்த தம்பியாக இருக்க முடியாதுல்ல. நீங்கள் சொந்த தம்பி, ரத்தம், பிளட்டு. ஆனால் சார் நான் பேசும்போது கவனிக்கணும். நான் அவருக்காக பேசிக்கிருக்கேன். அவர் உங்களுக்கு யாரும் கவனிக்க மாட்டார். மைக்குக்கு அவருக்கு வித்தியாசம். அப்போ நீங்கள் என்னையே பார்ப்போம். நீங்கள் மாபெரும் மனிதநேயம் உள்ளவர், மனிதரை மதிக்கக்கூடியவர், ஒருத்தன் பேச்சை மதிக்கக்கூடிய மாபெரும் கலைஞர். நீங்கள் என்னையே பாருங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னா, இதில் மாபெரும் இயக்குனர் எல்லாம் சொல்லிட்டு ஆச்சுல, மாபெரும் பாடலாசிரியர், மாபெரும் இசையமைப்பாளர். ஒன்றே ஒன்று, மாபெரும் மனிதர், மனிதநேயம் உள்ளவர். நான் எங்கே கண்டுபிடிச்சேன்னா, நான் கர்நாடகாரன் நானே 10 ரூபா பார்த்துருக்கேன். மூக்குத்தி பூமியிலே மாசமோ மார்கழி மாதம், நேரமோ ராத்திரி நேரம். அது மாதிரி கிக்குப்பட்ட யாரும் போட முடியாது. அதே மாதிரி இப்போ நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா இதெல்லாம் போட்டிருக்காரு. எல்லாத்தையோட நான் சமீபத்தில் கண்டு வியந்த ஒரு விஷயம், நெகிழ்ந்த விஷயம். கங்கேமரன்கிறது யார்? இயக்குனரா, பாடலாசிரியரா, நடிகரா? எல்லாத்தையும் மீறி ஒன்றும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவரோட மகன் சமீபத்தில் இறந்துட்டார், எல்லாருக்கும் தெரியும். அப்போ இறந்த அன்னைக்கு நிறைய பேர், முதல்வர்லேருந்து நிறைய அரசியல்வாதிகள்லேருந்து நிறைய திரைப்படத்துறையில் பெரும் கலைஞர்லாம் பார்த்துட்டு போனாங்க. அன்று கங்கேமன் சாரும் வந்தார். அங்கே நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து போயிட்டு வீட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு பக்கத்து வீடு ஈஞ்சம்பாக்கம், அவருக்கு நீலாங்கரை. 3வது நாள் நான் பாரதி அவரோட நான் இருக்கேன். எல்லாரும் தெரியும், பெத்த பிள்ளைய பறி கொடுத்து
துயரத்தில் பெருந்துயரம் வந்து மகனை இழக்கிறது, மகள் இழக்கிறது தான் பெருந்துயரம். அவ்வளவு துக்கத்தின் உச்சத்தில் இருக்கார். அவர் உடஞ்சி போயிட்டுருக்காரு. நாங்களாம் சும்மா பேசி பார்க்கணும், அவர் சொல்லி பார்க்குறோம். அவருக்கு மைண்டில் எதுவுமே ஏறல. அவர் ஆட்டுக்கு பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. 86, 87 வயசு அவருக்கு. அங்கே வந்தார் கங்கைமரன் சார். பழைய நண்பனாக இருக்கலாம், பழைய நண்பர்கள் பலவர் வந்து போனாங்க. அப்படியே அருகில் உட்காந்துட்டு தோளில் கை போட்டு பழைய நினைவுலாம் பேசுகிறார் சார். அவர் பேச அவருக்குள்ள ஒரு பேசுகிற நான் மாற்றத்தை பார்க்குறேன். அதை விட நம்ம எத்தனை பாட்டு சொன்னோம்ல, அந்த சூழலில் பாரதிராஜா அவர்களுக்கு ஒரு 5-6 பாடலில் பாடினார் சார் பக்கத்தில் உட்காந்துட்டு. உலகத்தில் அதை விட ஆறுதல் எதுவும் இல்லை சார். அதுக்கப்புறம் தான் இவர் பாட அப்படியே இருந்தவர் அப்புறம் இவர் மூஞ்சியை பார்க்குறாரு. மாற்றங்களே வருது. அப்புறம் தான் அவர் பேசவும் ஆரம்பிக்கிறார். பழைய நினைவுகள், பழைய பாட்டெலாம் பாடி, இந்த நேரத்தில் இப்படி சொன்னீங்க, அதை நான் இப்படி பாடினேன். அதாவது ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொன்னார் சார். நான் 2 மாதம் போயிருந்தேன். அவர் அப்படி ரொம்ப உடஞ்சி உட்காந்துருக்காரு. உண்மையை சொன்னால் அங்கே மனோஜ் அந்த இறப்பு அன்னைக்கு எத்தனையோ பேர் வந்தாங்க, யாராரும் ஆறுதல் சொன்னாங்க. ஆனால் கங்கைமரன் சொன்ன ஆறுதல் அன்றைக்கு அர்த்தமுள்ளதாக இருந்தது சார். நான் மறுநாள் போனேன் சார். நான் மாற்றத்தை நான் பார்த்தேன். நான் தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். இவர் பானதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அப்போதான் டீ சாப்பிட ஆரம்பிச்சார். வேணாம் தள்ளுறாரு. இவர் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டார் சார். அப்போ நீங்கள் சினிமாவுக்கு எத்தனையோ பாட்டு போட்டிருப்பீங்க, நாங்கள் ரசிச்சிருக்கோம். எத்தனையோ சூழலுக்கு பாட்டு போட்டிருக்கீங்க, நாங்கள் ரசிச்சிருக்கோம். ஆனால் ஒரு பையனை இழந்த ஒரு 86 வயசு தகப்பனுக்கு ஆதலா அன்னைக்கு பாட்டு பண்ணீங்கல்ல, அதுக்கு ஈடு உலகத்தை எதுவும் இல்லை சார். நீங்கள் விளையாட சொல்லியிருக்கலாம். நம்ம காமெடி பேசணும், மாபெரும் இசையமைப்பாளர். நீங்கள் மனிதநேயமுள்ள இசையமைப்பாளர் சார். இப்படி ஒரு நண்பன் கிடைச்சதுக்கு உண்மையிலே பாரதிராஜா அவர்கள் கொடுத்து வச்சிருக்கணும். நாங்களாம் அவங்க ஏக்கம் வந்துச்சு. நம்மளாம் அந்த வயசில் போட்டு நம்மள யாரும் வந்து உட்காந்து பேசுவானா, ஆறுதல் சொல்லுவாங்களான்ட்டு. நாளை கங்கை அமரன் என்பவர் சினிமா கலைஞரில் சிறந்த மனிதர். அவருக்கு உடல்நிலை சரியில்லை. ஆனால் உடல் சோர்மை தவிர கங்கைமரன் அவர்களுக்கு உள்ளம் சோர்வு அடையாது. அவர் இருக்கணும் கலகலப்பாகவே இருக்கும். அப்போ கலகலப்பாகவே இருக்கும். ஏன்னா இதில் அவர் சின்ன கவுண்டர் உட்காந்துருக்காரு. அவரும் சளைச்சவர் இல்லை. அவரும் பாடலாசிரியர். அவரும் சில நிறைய பாடல்கள் எழுதி பெரிய ஹிட்டாக இருக்கு. அது மாதிரி கங்கைமரன் அவரும் பாடலாசிரியர். என்னன்னா நான் சொல்றது, இயக்குனராக இருந்து பாட்டு எழுதுறவங்க, இவரும் இயக்குனராக இருந்து பாட்டு எழுதுறவர். ரெண்டும் மிகப்பெரிய இமயம். அதில் நம்மள பரங்கி மலை மாதிரி நம்மளும் இயக்குனர் வந்து கொஞ்சம் பாட்டு. இப்போ யார் பேசுகிறா? நான் இதில் ஸ்ட்ரிக்டாக இருப்பேனா? எனக்கு இது ஒரு நோய். நான் பேசும்போது யாராவது பேசினா எனக்கு மைண்ட் நின்றுடும், ஸ்டாப் ஆயிரும். அது மைக்கில் சொல்லணும். சிறப்பாக பேசுகிறாருக்கு மைக்கில் வந்து நீங்கள் வந்து சொல்லணும். அவரு சொல்லாது. அது ரகசியம். இது ரகசியம் சொல்கிற விஷயமா அது. நான் ஓப்பனாக பேசுகிறேன். கங்கைமரன் சிறந்த மனிதன் ஓப்பன் மைக்கில் பேசணும்ல. நான் ரகசியம் பேசணும்னா அதுக்கப்புறம் முடிச்சிடறேன். சீக்கிரம் டைம் ஆச்சு, சீக்கிரம் முடிச்சிடறேன். இந்த நிகழ்ச்சிக்கு கங்கைமரன் வந்து இந்த இசை தட்டு வெளியிட்டதும் சரி, இந்த தெலுங்கு மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கு விட்பா இந்த மாநாட்டுக்கு வந்து அவரும் தலைமை இருக்கார். இன்னைக்கு அவர் தலைமை தாங்க சரி, ரொம்ப சிறப்புக்குரியது. ஒரே விஷயந்தான் சுருக்கமாக பேசி முடிச்சிடறேன். இந்த சூழலில் இன்னைக்கு திரை உலகம் இருக்கிற சூழலில் இன்னைக்கு படம் பண்ணுறது ஈஸி, படத்தை எடுத்து முடிக்கிறது ஈஸி. பணம் இருந்தால் நீ படம் இருக்கலாம். அப்போலாம் அப்படி இல்லை. என்ன பணம் இருந்தாலும்
சரியான கதை இருக்கணும், சரியான இயக்குனர் இருக்கணும், சரியான மியூசிக் டைரக்டர் எல்லாம் சரியாக இருந்தால் தான் படம் அப்போ எடுக்க முடியும். இப்போ அப்படி இல்லை, பணம் இருந்தால் படம் யாரும் படம் எடுத்துலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்குது இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய சவாலுங்கிறது படம் ரிலீஸ் பண்ணுறது. முன்ன படம் எடுக்கிறது கஷ்டம், படம் முடிச்சா போதும் ரிலீஸ் ஆயிரும், எப்படி ரிலீஸ் ஆயிரும், யாராவது வாங்கிடுவாங்க. இப்போ படம் எடுக்கிறது ஈஸியாக இருக்குது, ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம். இந்த சூழலில் இது ஒரு 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 இன்னைக்கு ஒரு சிறு அமைப்பாக வந்திருக்கு. ஆனால் சிறு அமைப்புனாலும் இது ஒரு சிறந்த அமைப்பு, சிறந்த ஒரு முயற்சி. ஆனால் நிறைய பேர் படத்தை எடுத்து முடிச்சுட்டு எப்படி ரிலீஸ் பண்ண தெரியாமல் முடிக்கிறாங்க. அந்த அந்த அதை பயன்படுத்தி நிறைய பேர் ஏமாத்திடுறாங்க. இப்போ இத்தனை தேட்டருக்கு புக் பண்ணி தரேன், நான் 100 தேட்டர் 150 தேட்டர் நான் ரிலீஸ் பண்ணி தரேன் இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதில் 6 மாதத்தை அவங்களுக்கு செலவு பண்ணி அதில் அமௌண்ட் போயிடுது. இப்போ படத்தை முடிச்சுட்டு சின்ன சிறிய படங்களை முடிச்சுட்டு தத்தளிக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி சில படங்கள் தான் ஈஸியாக ரிலீஸ் ஆகிடுது. ஏன்னா ரிலீஸ் பண்ணுற கட்டுப்பாடுலாம் வேறு எங்கெங்கேயோ இருக்குது, கடிவாளமாக எங்கெங்கேயோ இருக்குது. அந்த கடிவாளத்தை மீறி சின்ன புதிரெலாம் ஓட முடியல. இப்போ நீங்கள் சரியாக அமைப்படுத்திருக்கீங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், நீங்கள் நிறைய சொன்னீங்க, அறிக்கைகள் உறுதிமொழிகள்லாம் இருக்குது, அது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு புரியாது. அவர் எஜமானுக்கே புரியல, கேட்டார் என்ன சொல்கிறாருன்ட்டு, எனக்கே புரியல, அவன் தனியாக அவன் பேசிக்குவோம் அப்படின்ட்டேன். அதெல்லாம் உண்டு சார், ஷார்ப்பு சார். படம் எடுத்து முடிச்சிருக்கும் சிறிய படங்கள், அந்த படங்கள் நீங்கள் இந்த அமைப்புகள் பாருங்கள், எத்தனையோ 150 பேருக்கு இல்லை, இந்த குழு படத்தை பாருங்கள். நீங்கள் அதுக்காக சரியில்லை படத்தை எடுத்துட்டு சொல்லணும், அதில் உண்மையிலே எத்தனையோ நல்ல படம், தரமான படங்கள் இருக்கும், நல்ல படங்கள் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து இந்த விற்பனை மூலமாக ரிலீஸ் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் இப்போதைக்கு சினிமாவுக்கு பண்ணுற மிகப்பெரிய சேவை. நீங்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 10 பேர் படம் பண்ணுவான் சார், நீங்கள் படம் பண்ணுவானா. அப்பா நம்ம ஒரு சின்ன பட்ஜெட் எடுத்துட்டோம்னா இந்த விற்பான அமைப்பு இருக்குது, இதை எடுத்து ரிலீஸ் பண்ணிடும் அப்படின்ட்டு அவன் 10 பேர் ரெடி ஆவான். இன்றைக்கி அது இல்லை. இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதை நினச்சாலே இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆரம்பிக்கிறாங்க. ரிலீஸுக்கு அந்த அங்கே நிற்குமே தெரியுது, இது மிகப்பெரிய ஒரு கண்டம்ட்டு. இந்த சூழலில் இது சரியானது. இன்னொன்று, இன்றைக்கி சினிமா துறை ஒரு முன்னாடி சொல்லிக்கிட்டோம், சிறிய படங்கள்லாம் போட மாட்டேங்குது, தேட்டர் கிடைக்கல, அந்த புறம்புகளுக்கு இப்போ வந்து வேலையே இல்லை. சின்ன படம் அதுதான் இல்லை, படம் நல்ல படம்னா மக்கள் ஆதரிக்கிறாங்க சார். நீ படம் சரியாக எடுத்தா அவன் சரியாக சப்போர்ட் பண்ணுறான் சார். நம்ம ஆசைக்கு படத்தை எடுத்துட்டு என் பையன் ஹீரோ, என் தம்பி டைரக்டரு, என் மாமா வந்து என் மச்சான் வந்து மியூசிக் டைரக்டர் படம் எடுத்தீங்கன்னா என் பாப்பான் படம் எடுக்க. நீங்க உங்க ஆசைக்கு எடுத்துட்டு உங்க பையனை ஹீரோவா வரும்போது ஓப்பன் சாங்கி வச்சு அப்படியே பூவை தூவி பாட்டெல்லாம் பண்ணுவீங்க, அது நீங்க ரசிப்பீங்க, நாங்க ரசிப்போமா? உங்க குழந்தை திமுறா பேசும்போது அதை நீங்க மலர்ல நீங்க ரசிப்பீங்க, நாங்க அப்படி பார்க்க மாட்டோம். என்ன குழந்தை என்ன பிள்ளை இப்படி வளர்க்குறாங்கன்னு பார்ப்போம். தான் குழந்தை என்ன பண்ணாலும் நம்ம ரசிப்போம் சார், அடுத்தவங்க ரசிப்பான். பிள்ளை வளர்க்குறதுன்னு எனக்கு அப்பா பெத்த பண்ணி திட்டுவான். அதனால சின்ன படம் எல்லாம் சின்ன படம்லாம் இல்லை சார், நல்ல படம், தரமான படம், மக்களுக்கு பிடிச்ச படம். அது சிறிய படம் பெரிய படம் இல்லை, அது சரியா இருந்தா ஓடுது இப்போ. ஆனால் என்ன ஒரு நல்ல இப்போதான் உருவாகிட்டு வருது, மக்கள் தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் நாங்கள் தப்பு பண்ணுறோம், சினிமா துறை வந்துட்டு நாங்கள் தப்பு பண்ணுறோம், எங்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒற்றுமை இல்லை. மக்கள் சரியாக வரான், சினிமாக்கம் சரியில்லை. நாங்கள் சரி பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு நாங்கள் சரி பண்ணிக்கணும். எங்களுக்குள்ள பிரச்சனையா நான் பேசி தீர்த்துக்கணும். என்ன கவலைன்னா, நல்ல இப்போ தான் சினிமா ஒரு ஆரோக்கியம் வர நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகள். இதை வந்து நான் இன்னாரும் சொல்லலை, எல்லாரும் பொறுப்பு தான். பெப்சியும் பொறுப்பு, தயாரிப்பாளரும் தயாரிப்பாளர் கவுன்சிலும் பொறுப்பு, சாம்பரும் பொறுப்பு, நடப்பு சங்கம் பொறுப்பு. எல்லாம் கூடணும் சார், இல்லை ஒன்று கூடி பேசணும். சினிமாவில் வந்து இன்னைக்கு டேக்ஸ் மட்டும் எத்தனையோ கோடி போய்கிட்டு இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும், அவங்களும் பொறுப்பு. நீங்கள் படம் ஓடிச்சுன்னா டேக்ஸ் மட்டும் கொடுக்கணும் வாங்கிக்கிறீங்கள, எங்களுக்குள்ள நாங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, யார் வருவா? கவர்மெண்ட் உள்ளே வரணும், அது உங்கள் பொறுப்பு சார். எங்கேயாவது ஒரு சட்டம்
சரியில்லை, எங்கேயாவது பிரச்சனை, ஒரு திருவிழாவில் பிரச்சனை, ஒரு 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 மீட்டிங்கில் பிரச்சனைனா உள்ளே வராங்களே கவர்மெண்ட்டு, என்ன பிரச்சனை கேட்குறாங்களே? சினிமாக்குள்ள பிரச்சனை கவர்மெண்ட் கேட்கணும். அங்கே வந்து கோரிக்கை வைக்கணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் கேளுங்க. நீங்கள் பிரச்சனை சொல்லி எம்ஜிஆர் சினிமாவில் சின்ன சலசலப்பா என்னன்னு கேட்பாரு. பிரச்சனை ஜெயலலிதா அம்மா சினிமாவில் எதனா அவங்க கூட்டு கேட்பா, என்ன பிரச்சனை கேட்பாங்க. கலைஞர் அவர்கள் அரசியல் எந்த அளவுக்கு நினைச்சாரோ அதோட பல மணி சினிமா நினைச்சவர் அவர். அவர் சினிமாவில் வந்து ஏதாவது பிரச்சனை அவர் கூட்டு கேட்பா, என்னப்பா என்னப்பாச்சு என்ன பிரச்சனை பேசுங்க சார் ப்ளீஸ். பெப்சியில் வந்து எத்தனை 2 லட்சம் பேர் இருக்காங்க நம்பி, 23 கிராஃப்ட், ஒவ்வொருத்தரும் எத்தனை குடும்பத்தை எத்தனை உறுப்பினர் இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு கொஞ்சம் கவர்மெண்ட்டு தலையிடணும். நடிகர்கள் நான் போய் சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர்கள் தயாரிப்பாளர், கமல்ஹாசன் அவர்கள் தயாரிப்பாளர், விஜய் அவர்கள் தயாரிப்பாளர், சூர்யா அவர்கள் தயாரிப்பாளர், தனுஷ் அவர்கள் தயாரிப்பாளர், சிம்பு அவர்கள் தயாரிப்பாளர். இன்றைக்கி இருக்க நடிகரில் 3/4 பேர், நான் சொல்ல பெரிய பெரிய நடிகரில் தயாரிப்பாளர்கள் தான். இங்கே நீங்கள் நடிகரை ஒதுங்கி இருக்காதீங்க. தயாரிப்பாளருக்கு பிரச்சனை வருதா? தயாரிப்பாளருக்கும் தொழிலாளருக்கும் பிரச்சனை இருக்கா? தயவுசெய்து இங்கே நடிகராக நீங்கள் ஒதுங்கி நிற்காதீங்க. நீங்கள் தயாரிப்பாளராக உள்ளே வாங்க, என்னன்னு கேளுங்க, விசாரிங்க, சினிமாவுக்கு நல்லது பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இப்படி கொஞ்சம் பாருங்க, நான் பேசுறது கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் சார். ஏன்னா நீங்கள் தான் வந்து இவங்க என்ன போனதை பற்றி தான் பேச போகிறாரு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார், நீங்கள் அதை தனியாக வச்சுங்க சார். உங்கள் மாநாட்டு விஷயங்கள்லாம் தனியாக வச்சுங்க. இது வந்து மொத்தமாக பார்க்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம இதை நடத்திட்டோம்னா அது நல்லாயிருக்கும். ஓகே சார், நல்லா இருக்கும் சார். நீங்கள் ஒன்றும் நீங்கள் விட்டுருங்க சார். சின்ன சின்ன குற்றங்கள் வரும், அதை அதை மன்னிக்கிறவன் தான் மனுஷன், புரிஞ்சுங்களா? இல்லை நான் சொல்கிறது என்னென்னா, குற்றங்கள் இல்லாமல் யாருமே எந்த மனுஷனுமே கிடையாது. வெளியில் நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணுறோம், நம்ம நல்லவனான்னு யோசிச்சு பாருங்க. உள்ள இல்லை அது மாதிரி தான் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். உள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கு, அசிங்கம் இருக்கு, அதான் சொல்கிறேன். நான் வெளில நல்ல ஆள் அப்படி சைடில் இருக்க நல்லா இருக்கக்கூடாது, அதெல்லாம் சொல்கிறதில்ல, பார்க்குறதில்ல. அது மாதிரி நினச்சிங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க சார். கோவத்தில் உங்கள் இதை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. என்ன மாதிரி இருக்கு எனக்கு எதுவுமே விட்டாது. இன்றைக்கி மத்தியானம் அண்ணன்ட்டு பேசியிருந்தேன், பெங்களூரில் இருந்தார். இப்போ பெங்களூர் இருந்தோன்னு நான் சத்தம் போட்டுருந்தேன் அவர்கிட்ட வந்து. இன்றைக்கி ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன், அது வீட்டில் நீ போய் நடத்திடுறாரு, பூஜை ரூம்லாம் போய் எல்லாம் பண்ணியாச்சு. அண்ணன் பேசினோடனே நான் வந்து எனக்கு கச்சேரிக்கு விட்டு போயிடுவார். ஏன்னா காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கிறதுனால உன்னை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது. நீ வந்து கீழே நடந்துட்டு இருந்தேன்னா எனக்கு வந்து மேலே பாட முடியல, அதனால விசுவாரன்னு நான் அவர்கிட்ட போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன். இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆவேன். ஃபாரின் கச்சேரியில் நிறைய இருக்குது, சிம்பனிக்கெல்லாம் விட்டு போயிட்டாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும். ஆனால் இன்னைக்கு அண்ணன் சொன்னார், நீ பார்த்தா கச்சேரி வந்தால் பேசிட்டே இருப்படான்னு. இல்லைண்ணா, நம்ம 2 பேரும் பேசும்போது நான் பேசிக்கிறேன், என்ன மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடையாது அவர்கிட்ட. நல்லா போட்டு கலாட்டா பண்ணுறது இல்லை. அதான் சொன்னாங்களே, ஒரே ஒரு பெரிய தம்பி, இப்போ அண்ணனுக்குரிய தம்பி, ஒரே ஒரு தம்பின்னா நான் தான். அது எவ்வளோ பெரிய பெருமை பாருங்க. இதுக்கு மேலே கிரேடு வேணுமா? நல்லது யோசிக்க. உலகம் புகழக்கூடிய ஒரு சிம்பனி எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரெல்லாம் மூக்கில் வரல, ஐயோ அப்படி மொசாட் மாதிரி இருக்குது, விஜயத்தவன் மாதிரி இருக்குது, அதே லிஸ்ட்டில் நீங்கள் வந்திருக்கீங்களே சொல்லி கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம். உலக புகழ்பெற்ற சிம்பனின்னா உங்களுக்கு புரியாது. அதில் ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும். அது மாதிரி நமக்கு போட்டோ அடிச்சா போடுச்சு, தன்னா தர நன்னா தன்னா நன்னா தேர நன்னா தன்னா தன்னா, இது நமக்கு புரியும். அந்த மீனை தெரிஞ்சு அந்த மியூசிக் தான் ரசிக்க முடியும். எதுக்குன்னா நீங்கள்லாம் தயாராகணும். கேட்டுக்கிட்டா நல்லா தூக்கம் வரும். அது என்னமோ எங்கேயோ கொண்டு போகும். அந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் உலக புகழ் பெறணும், நம்மளுடைய பேர் வந்து உலகத்தில் பேர் பெறணும்ன்ட்டு இப்போ எல்லா நாட்டிலையும் அவருடைய சிம்பனி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஜெர்மனில், டெல்லியில் வந்து நடக்க போகுது, இங்கே வந்து June 2 பண்ண போகிறாங்க. அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயிற்றில், அம்மா வயிற்றில் பிறந்திருக்கோங்கிறது பெரிய பெரிய பாக்கியம். வந்தா இதுக்கு மேலே பட்டம் தேவையில்லை சார். எல்லாம் அவர் கொடுத்தது தான், அண்ணன் கொடுத்தது தான். ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஒரு செக்கை கொடுத்து கோழி கூழுன்னு ஒரு படம் நீ வந்து டைரக்ட் பண்ணு அப்படி சொன்னாங்க. நான் யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாகவே இல்லை. படங்கள் பார்த்துருக்கோம், ரீகார்டிங் போகும்போது அது எப்படி எடுக்கிறாங்க, அது எங்கே க்ளோஸ்அப் போடுறாங்க, எங்கே ட்ராலி போடுறாங்க, எங்கே வந்து ட்ரெயினில் போகுது, எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு. இது மட்டும்தான் காப்பி ஆக்ஷனே தவிர யார்ட்டையும் வேலை செய்யவே இல்லை. எப்படி தான் எடுக்க போகிறாங்கன்னா கதை சொல்லிடுறாங்க. எங்கள் அண்ணன் பாஸ்கருக்கு கதை சொல்கிறாங்க. கதை என்ன வரல, நான் யோசிச்சுட்டு இருக்கேண்ணா அப்படி சொல்லி பேசி இப்படித்தான் கரெக்டாக போகும். அந்த படத்துடைய தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்துடைய தீம், அதை வச்சு தான் டெவலப் பண்ணணும். அதெல்லாம் சொல்லக்கூடாது, ரகசியமெல்லாம் சொல்ல. என்ன புத்திசாலித்தனமாக படம் எடுத்திருக்கப்பா கோழி கூது அப்படி. அந்த மாதிரி கரகாட்டக்காரன் சூப்பர்.
நீங்க பார்த்துருச்சு தில்லண்ணா மோகன் அவள் தான் கராட்டக்காரன். அவங்க 2 பேரும் டான்ஸர் வச்சாங்க, நாங்க ஒரு நாதஸ்வரமும் ஒரு நாட்டியக்காரியும் வச்சாங்க. நான் 2 பேரும் நாதஸ்வரம் நாட்டிய ஃபோக் டான்ஸ்ல உள்ளவங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம். எனக்கு அங்கே சோடாக்காரனை தெரியும், நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ பாலயேஸ்வரன் சொல்லி ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, பேரு கெட்டு போச்சுதுன்னா நம்ம பொழப்பு என்னதுங்க, விட்டுடு தம்பி. இது அவங்க போட்ட வேண்டிய பாட்டை நாங்கள் போட்டோம். பாலையா கூட பண்ணல, சிவாஜி கூட என்னப்பா ஏப்பா எங்கப்பா வந்திருக்க நீ, அந்த இடத்துல அவர் பாடுற வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சிட்டோம். அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கிறதுனால அவங்கள ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல பேர் வரும். இவங்க அமைப்பு ரொம்ப அருமையாக, அவங்க ஐடியாலாம் கேட்டபோது நல்ல அமைப்பா இருக்கு. ஆனால் எனக்கு இன்னும் தெளிவு வரல, எனக்கு மைண்ட்ல எனக்கு தெளிவு வரல. ஓஹோ, இவங்கள்ட்ட சேர்ந்தோம்னா நமக்கு ஆஃப் டிக்கெட்ல நமக்கு படம் கிடைக்குது, நம்ம டிக்கெட்ல பாதி தான், ஐயோ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா? இல்லை கஷ்டப்படுற, இது அருமையான பாயிண்ட் சொன்னாரு உதயகுமார் சார், நடிக்க நம்ம டைரக்டர் யூனியன்ல தலைவர், இவர் செக்ரட்டரி பேரரசு. முதல்ல தயாரா இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் புதுசா கத்துக்கிறவங்களை கொண்டு வந்து விடாம தயாரிப்பில் இருந்து அவங்க உயிரை வச்சுக்கிட்டு ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. யாராவது ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேன்னா எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. எல்லாரும் யூனியன்ல உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் நீங்க சொல்லுங்க சார், நாங்க அதை போடுறோம் சார் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. நீங்க அதை எடுத்து பண்ணீங்கன்னா உங்க படம் சக்சஸோ சக்சஸ். நான் நிஜமா என்ன நினைச்சேன்னா, மாநாடுன்னு போட்டிருக்காங்க, இவர் வேற நல்லா பேசிட்டு இருக்காரு, கேன்வாஸ் பண்றது எவ்வளவு டிக்கெட் 200 ரூபாயா 200 பைசா மெம்பர்ஷிப் எல்லாம் போடுறாங்க. ஒருவேளை இவர் நம்மளெல்லாம் வச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரோ, அது அந்த மாதிரி திரட்டுறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுல போனுச்சு. அதான் பேரண்ட்ஸ்ட கேட்டுட்டு இருந்தேன், என்னமா 2 பேரும் அந்த கோபத்துல தான் இருந்தோம். ஆனா இது ஒரு நல்ல அமைப்புல அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நான் ஒரு சின்ன விஷயமா தான் சொல்லணும். எல்லாம் என்னை பாராட்டி போல்டு தள்ளிட்டாங்க. இது கலைமணி ரைட்டர் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ற படம் எங்க ஊர் ராசாத்திங்கிற படம். நான் மியூசிக். அவர் சொன்னது என்ன, இந்த இடத்துல காதலனும் காதலையும் பிரிஞ்சிருக்கிறாங்க, இந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டுல அந்த மாதிரி நல்லா இருக்கு. பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சரியா கவனிக்க, பாட்டுக்கு பாட்டு எடுத்தான் தன்னா எதுனா பாட்டுக்கு பாட்டு எடுத்து மத்தாலும் கட் பண்ணிட்டான், ஆரம்பத்தை பிடிச்சிட்டான். தான் பாட்டுக்கு பாட்டு எடுத்து வந்துச்சுன்னா நான் பாடுவதை கேட்டாயோ, அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட் தூக்கி போட்டான். எங்க ஒரு ராசத்துல நீங்க கேட்கப்பட்டது. அது மாதிரி எது ஆதாரம் இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொரு பாட்டு அருமையா சொன்னீங்க, நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. இது பாலாஜிட்ட நான் மியூசிக் பண்றதுக்கு அவ்வளவு, ஏன்னா ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க, ஆல்ரெடி சாங்ஸோட சேர்த்து வாங்கிட்டாங்க. வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம்னு ஒரு படம், தெலுங்கு படத்தை அப்படியே ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. அந்த சாங்ஸ் மட்டும் நீங்க வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போறோம்னு தான் கூப்பிட்டாங்க. ஆனா அவருக்கு நீங்க அப்படி என்ன இறக்கிடாதீங்க, டப்பிங் படத்து மியூசிக் டைரக்டர் மாதிரி. நீங்க எவ்வளவுதான் சொல்லுங்க, ஒரு பாட்டுக்கு 100 பாட்டு நான் போட்டு காட்டுறேன், என்னோட டியூன்ஸ் எல்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீலவான ஓடையில் என்ன பாட்டுன்னு சொன்னா, வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் நீலவான ஓடையில் நீ. இந்த 2 பாட்டுக்கு மூலம் எது தெரியுங்களா? என் சிந்தை நோயும் தீருமா. உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டை. இது அந்த காலத்துல வந்த பாட்டு. அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க, வசந்த கால கோலங்கள். அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சோம். பரம்பரையா எங்களுக்கு அந்த இசை சொத்துல இருந்து காப்பி அடிச்சோமே தவிர இது காப்பின்னு நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. காப்பின்னா நான் அவங்கள ஃபாலோ பண்றதுதான். ஒரு ஆள் மாதிரி நடிக்கணும்னு சொன்னா இப்ப பாரதி ராஜா ஆன மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. பாருங்க, அதுதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும். வயசாக நம்ம இளமையாருக்கு என்ன ட்ரை பண்ணணுமோ அது பண்ணணும். மியூசிக் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. படத்துல காப்பி அடிச்சது சொல்லிட்டேன், கரகாட்டக்காரன் எப்படி எடுத்தோன்னு. பாட்டுகளே அதே மாதிரி தான். எது தேவையில்லை சார், புதுசா நம்ம உருவாக்குறதுக்கு ஆல்ரெடி இருக்கிறதவே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுப்பிச்சோம்னாலே போறோம்.
மறுபடியும் அது மறுபடியும் என்ன இப்ப நிறைய பாடுறாங்க நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, இருந்த கற்பை கெடுத்திருக்கமா காப்பாத்திருக்கமான்னு யோசிச்சு பாருங்க. பாட்டுடைய கற்பு, கதையினுடைய கற்பு எல்லாத்தையும் கலைச்சு. நான் தயவு செய்து தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. படம் பார்த்தா எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்காங்க. துப்பாக்கி இருக்கு, நிறைய துப்பாக்கி இருக்கு. நான் படம் ஃபுல்லா பார்த்தா தான் என்னால சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, நல்லா இருக்கு, நல்ல ஒரு புதிய குழு உருவாக்கிருக்கீங்க. கதையெல்லாம் பாக்குறோம். கதையெல்லாம் பார்த்தா இப்ப வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால வச்சு வருது. நீங்க அதெல்லாம் நல்லா கவனிக்கணும். பெரிய ஹீரோவா இருக்கட்டும், கமலே இறங்கிட்டாரு, நல்ல நடிகர். விக்ரம் படம் பாருங்க, எத்தனை ஃபைட்டு, துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி வெரைட்டியா காட்டுறாரு. எந்த வருஷத்து துப்பாக்கி, இந்த வருஷம் துப்பாக்கி, இனி வரப்போற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாரு கமலஹாசன். அப்போ ஜனங்கள்கிட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகள் தேர்ந்தெடுப்பதுக்கும் குறைஞ்சி போச்சு. அதுதான் நல்ல யோசிச்சு பாருங்க. சின்ன கவுண்டர்ல என்ன அருமையான படங்கள், இப்போ பேரரசு எடுத்த படங்கள்ல என்ன அவ்வளவு அருமையான படங்கள். கதையின் நோக்கம் அதை சரியா ஜனங்கள் கொண்டு போய், ஐயோ நம்ம லைஃப்ல நடந்தா அப்படி காட்டுறாங்களே, நம்ம ஊர்ல பார்த்து பெரிய மனுஷங்க வர்றாரு, ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த உணர்வு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம வாழ்வியல்ல நிறைய கதைகள் இருக்கு, எக்கச்சக்க. நம்ம குடும்பத்தை நினைச்சு பாருங்களேன். நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன கஷ்டப்படுறோம், எப்படி பண்றோம், வெளியில எப்படி நம்ம பந்தாவா நடந்துக்கிறோம், இதே ஒரு கதை, அருமையான கதை. எவ்வளவு துக்கங்கள் துயரங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுப்பதில் இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான் நான் சொல்றேன். அது என்னன்னா, நிறைய பேர் வச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களான்னு தவம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களே நீங்க கண்டிப்பாக நீங்க சேர வேண்டியது. இப்போ நீங்க டைரக்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க இந்த டைரக்டர்ஸ் யூனியன்ல மெம்பர் ஆனீங்களா? இல்ல டெஃபினட்டா மியூசிக் டைரக்டரா இருந்தா எங்க மியூசிக் யூனியன்ல இருக்கணும். ஒரு பாயா ஒர்க் பண்ற பாயா இருந்தா கூட அதுல யூனியன்ல சேரணும். யூனியன் பாய கரெக்டா பிரிச்சு அருமையா வச்சிருக்காங்க. டைரக்டர் யூனியன்ல தான் டைரக்ட் பண்ண முடியும். இல்லாட்டா ஷூட்டிங் பேக்கப் பண்ண நிறுத்து யாரை கட்டியா எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசுற ஆட்கள் பயங்கர பாக்குறதுக்கு சாஃப்டா இருக்காங்க சார். அவங்க பட்ட பிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆட்கள். அதே மாதிரி என்ன ரூல் இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். என்னுடைய வேண்டுதல் என்னன்னா, இவ்வளவு பெரிய ஐடியாவோட நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, கிடைச்சா பிச்சலாயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை யூஸ் பண்ணி நீங்க படத்தை ஆரம்பிங்க, அதுல காசு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளியே, ஏன்னா உங்க பாட்டே வந்தது விட்பா விடமாட்டோம்னு இருந்தது ஃபர்ஸ்ட் வேர்டு. இது வேற எவனா சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களை பார்த்து விட்பா விடமாட்டோம் என்ன இப்படி? அப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் ஃப்ராங்கா பேசுறோம். ஏன்னா அரைச்சொல்னு நம்ம சொல்லுவோம். இது மாத்திக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. விடமாட்டோம்னு மற்றவன், ஏன்னா தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம், ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இடம் கேப் கிடைச்சா ஒரு வாரம் ஃப்ரீயா இருக்கு, அதில் வேணா போட்டுக்கோ அப்படின்னு சொன்னா படம் எங்க வெற்றி பெறாது. அதனால அப்படி சொல்றதுக்கெல்லாம் ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. பாசிட்டிவ் திங்கா இருக்கணும், டோட்டலா நெகட்டிவ் திங்கை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குவது குறையணும். நம்ம வாழ்வியலை சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா இளையராஜா பண்ணி கொண்டு என்னுடைய பொறுப்பு. நிச்சயமா சார், நல்ல கதையை கொண்டு வாங்க, அருமையான கதையை கொண்டு வாங்க. அவர் காசு வாங்கல, ஆனா இதுக்கு ரிலீவ் காரியம் பண்ணி கொடுத்துருந்தேன், ஒரு சாங் ஏதாவது பண்ணி கொடுத்துருந்தேன் சொல்லி நான் என்னால் பண்ண முடியும். அதுக்கு தான் சொல்றேன். ஏன்னா அதுக்கான கதைகள் அவருக்கு இல்லை, கேளுங்க. அவர் கதையை கேட்டோன்னா இதுக்கெல்லாம் நமக்கு நீங்க வேற யாராவது பண்ணீங்கன்னு சொன்னா அவர் அப்படிப்பட்ட ஆளு. கதையை கேட்டாருன்னா அவருக்கு பிடிக்கணும் மனசுல, நல்லா இருக்க இது எடுத்துருவீங்களா, நீங்க யார்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணீங்க, இதெல்லாம் கேட்பாரு. எப்படி ஒர்க் பண்ணீங்க, எப்படி இதை எடுப்பீங்க, இவ்வளவு ஸ்ட்ராங்கான கதை சொல்றீங்களே, இல்லை நான் எடுத்த படத்தை போட்டு பாருங்கன்னா உங்க படத்தை பார்த்தாருன்னா என்ன இப்படி படம் எடுத்து வச்சிருக்கேன், போய் இந்த கதையை என்ன பண்ண போறானோன்ற பயத்துல போடக்கூடாத சூழ்நிலைகள் அவருக்கு வரலாம். அதனால நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்க, நல்லா கொண்டு வாங்க. உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம், நாங்கள்லாம் மொத்தமா இருக்கோம். நானும் சரி, நீங்க எந்த டைரக்டர் வேணாலும் போடுங்க, நாங்க 3 பேருமே கவிஞர்கள், பாடலாசிரியர்கள். உங்களுக்கு ஃப்ரீயா பாட்டு எழுதி தரோம். நீங்க யார வேணாலும் மியூசிக் போடுங்க. இப்ப நீங்க போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டருங்கிற முறையில் சொல்றேன். அது உங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். 2-3 இடத்துல அந்த ஃபீமேல் வாய்ஸ் டோனை ஒரு செமிட்டோன்னா அந்த சுதி இருந்துச்சுன்னா பாட்டு இருக்காங்க, அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சை ஏற்றணும் கொஞ்சம்.
அந்த மாதிரி சில வேலைகள்லாம் இருக்கும் உங்கள் சாங்கில். அந்த மாதிரி ஆடியோவில் சொல்கிறேன். எங்களுக்கு அந்த புத்தி தான் என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரும். மற்றவங்களுக்கு தெரியற சான்ஸே கிடையாது. மியூசிக் தெரிஞ்சவங்க மற்றவங்களாம் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா, மறுபடியும் வந்து உங்களை நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல போகிறதில்ல. இது ஒன்று தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. இதில் தான் என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டி ஆகணும். அதனால் நீங்கள் அடுத்து பண்ண போகிறதில்ல இன்னும் தெளிவாக பண்ணுங்கள். கொஞ்சம் நல்ல மியூசிக் தெரிஞ்சவங்களாம் போடுங்க. நாங்கள்லாம் இருக்கோம் ஃப்ரீயாக பண்ணி தர்றது. நிஜமா ஆமா, இந்த மாதிரி ஆட்கள் நிஜமா நான் கண்டிப்பா நான் பண்ணுவேன். அவர் மியூசிக் பண்றவர் தான் பேரரசு பாட்டு சொன்னாலும் டியூன்ல தான் சொல்லுவார். நீங்க அவர் படத்துல வர்ற பாட்டுலாம் கேட்டீங்கன்னா அவர் சொன்ன டியூன்ல தான் அவர் பாட்டெல்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி நான் கேட்டேன், உங்க படத்துக்கு நான் ஏதாவது பாட்டு எழுதிருக்கேன். இல்லை நான் விட மாட்டேங்க, நான் தான் எழுதிருவேன் பாட்டு அப்படின்றது. உங்களை மாதிரி தான் அப்படின்னாரு. நான் முதல்ல எல்லாத்தையும் வச்சு எழுதினேன். இவர் ஆர்வி உதயகுமார் படங்கள்லேயே நான் பாட்டு எழுதுறேன். முக்கிய மூக்கா முட்டையுள்ள கேக்கா பாக்கியதும் வைக்காம செத்து விடு ஷோக்கா கொண்ட மூடி காக்கா கண்ணு கொட்ட பாக்கா கண்டவோட நான் வானே கன்னி பையன் வீக்கா. இது மலையாள கப்பக்கிழங்கா இல்ல மயிலாப்பூர் வத்த குழம்பா இல்ல பம்பாய் பூரி கிழங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி குழம்பா பறிக்காத கத்திரிக்கா. அந்த மாதிரி பாட்டு படப்படன்னு இவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்பா, கமர்ஷியலா நல்லா இருக்கும் பாட்டு சொல்லிட்டு அது மாதிரிலாம் பண்ணிய விஷயங்கள் உண்டு. நல்ல ஜெயிச்ச குழு நாங்கள்லாம். மற்றவங்களை வழிவிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ எழுதுனா ஃபுல் சாங்கும் நாங்கள் தான் எழுதிட்டு தெரியணும். அதனால மற்றவங்க புதுசாக வரவங்க என் பையன்கிட்ட நான் சொல்லுவேன், டே நீ உங்கள் அப்பங்கிறதுக்காக ஒரு பாட்டு மட்டும் என்னை வச்சுக்க, மற்றவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாட்டு இல்லை. இப்போ அவங்க படத்தில் கோட்டில் ஒரு பாட்டு என்ன ஸ்விங்கி சச்சு சொச்சு அதை அந்த மாதிரி மூக்க ராக்கு ராமாயிங்கிற மாதிரி வெஸ்டர்னில் போட்டான். அவ்வளோதான். அதை போட்டு அதுக்கு எழுத சொல்லி இங்கிலீஷ் வேர்டெல்லாம் போட்டு நமக்கு தெரியாத வேர்டெல்லாம் உள்ளே பூத்தி பாட்டு பண்ணோம். அதனால எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகிற ஆட்கள் உங்களுக்கு பக்கபலமாக எப்போதும் வந்திருக்காங்க, உங்கள் கூடவே இருக்கிறாங்க. எந்த நேரமே இவங்களை அழைக்கலாம். ஒரு கதை ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணிருக்கோம், அந்த கதையை கேட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் ரெடி. ஏன்னா சினிமா உலகத்தில் இருக்கோம். சினிமா வேலையை தவிர வேற எந்த வேலையும் கிடையாது. நாங்கள் சம்பாதிச்சது நிறைய ஒரு எஸ்டேட் வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகை விட்டு பேசாமல் உட்காந்துருக்கலாம். அதெல்லாம் வரல. இளையராஜா இருக்கிற சொத்துக்கு மேலேயா அவ்வளவு இருக்கு. ஆனால் அவரு வேற பக்க சிந்தனையே கிடையாது. உட்கார்றதெல்லாம் மியூசிக் எழுதுதான், அவ்வளவுதான். வேற சதா சர்வகாலமா அதே சிந்தனையிலே உட்கார்ந்துக்கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் எங்க அண்ணா இளையராஜா தான். வேற யாரும் கிடையாது. மற்றவங்களுக்கு வேற இருக்கு. என்னென்ன விட்டீங்கன்னா இப்போ நைட்டு அவங்க கூட பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வரணும். பார்ட்டினா நான் வந்து சாப்பிடல, அது உண்மையிலே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அவங்கள மாதிரி நான் சாப்பிட்றதில்ல. இல்லை, அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க, நான் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். அது மாதிரி இல்லை எல்லாருமே இவங்களை பண்ணிட்டு சொல்ல சினிமாவில் எல்லாம் அது ஒரு ரிலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தமா ஜாலியாக இருந்தோமா அது போட்ட உடனே மனசுலாம் கொட்டும். அதான் கொண்டு வெளியே நீங்களே ஆயிடுவீங்க. 2 ரவுண்டில் மாச்சான் இன்னொன்று சொல்றியா, எனக்கு ஒன்று சொல்றியா, இன்னும் ஒன்று கொடுத்துடலாமேடா, இன்னொன்று இல்லைடா இவன் ஃபுல்லாக விட்டுட்டு இதுக்கு மேலாம் அடிச்சிருக்கேன்டா முக்கால் சும்மாடா நான் இருக்கிற கஷ்டத்துக்கு சொல்லுங்க சொல்லிடாது அதுக்கு ஆகாதுடா இன்னைக்கு வேற ஆளுதல் சொல்லி ஆறுதல் சொல்ற மாதிரி ஆயிடுவோம். நம்ம அது கூட ஒத்து பண்ணணும். நல்லவைகளை நினைவுகள் நல்லதே நடக்கும். நீங்க எடுத்திருக்க முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி. அந்த வெற்றி பெற எங்கள் அத்தனை பேரும் சார் எங்க பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவேன். நான் போக வேண்டியது 2 மணி நேரம் டிராவல். அவரு உதயகுமார் அவர்களும் பக்கத்துல தான். பக்கத்தில் நாங்க மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்கோம் எங்க வீடு. ஊர் வேண்டாம், ஊர் விட்டு ஊர் வந்து ஓடி போகிற மாதிரி ஓடி போயிட்டோம் நாங்க. இந்த சிட்டிக்குள்ள இருக்க வேண்டான்ட்டு அது ஒரு சந்தோஷம். அதனால நீங்களும் தனியா இருக்காதீங்க, குடும்பத்தோடு இருக்கு. காப்பிரைட்ஸ் கரெக்ட் சார். காப்பிரைட்ஸுங்கிறது வந்து வேர்ல்டு ரூல்ல தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமே தவிர இந்தியன் ரூல்ல கொண்டு வந்தாச்சு. அதை லண்டன்ல எங்களுக்கு ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸ் இருக்கு. உலகம் ஃபுல்லாக என்ன ஒருன்னா மைக்கேல் ஜாக்சன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா, அவர் கொண்டு வந்த திட்டம் தான். கொண்டு வந்து அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு. காரணம் என்னன்னா நம்மளுடைய படைப்பு. இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில உரிமை உண்டு, எத்தனை லாங்குவேஜ் மாத்தினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு. பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா தனி கிரியேஷன், தனி உங்க பாட்டை படத்துக்கு ஒட்டாம ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு நீங்க வந்து அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க. உங்க படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு, அதுக்கு பாட்டு எழுதுனது ஒருத்தர், அவருக்கு 2 பேர் தான் கிரியேட் பண்றவங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களா வர்றது பிளேபேக் சிங்கர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம், அவங்க வந்து பாடுறாங்க. முதல்ல இருந்து எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ல உள்ள கான்ட்ராக்ட் இருந்தோம். எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க.
இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எங்கள் அன்னக்கிளி படம் அவ்வளவு சேலாக இருக்குது, பத்திரகாளியெல்லாம் அவ்வளவு சேலாக இருக்குது. அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல. அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார். தட் இஸ் பணத்தை எவ்வளோ நாள் கம்மி பண்ணிக்கோ, எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங். ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும், என்னோட பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும். அப்போது ஒரு தடவை கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்களை ஃப்ரீயாக பாட சொன்னார். பாலுவை திட்டினேன் இல்லையா, அதுக்கு நான் சத்தம் போட்டேன். அவர் உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு கத்தினேன். அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் ராயல்ட்டி கட்ட தேவையில்லை. அதை எடுத்து யூஸ் நீங்கள் 7 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் ரைட்டரை போட்டு அவன் பாட்டுக்கு கைதட்டல் விழாமல் எங்கள் பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா? நீ பொட்டு வச்ச தங்க கோடா ஊருக்கு நீ மகுடம் போட்டோம். அந்த பாட்டை போட்டு நீங்கள் ஆண்டிங்கன்னு அர்த்தம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? 7 கோடி ரூபாய் கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில் எங்கள் பாட்டை போட்டவொடனே கைதட்டல் வருது. என் ஜோடி மஞ்சக்குருவி நாடுன்னு பாட்டு தான், சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு. மியூசிக் போட்டவன்ல ஓன் பாட்டு கிட்டாவில்லையா? எங்கள் பாட்டு போட்டவொடனே ஆளுக்கு கைதட்டான், உச்சில் அடிக்கிறான், டான்ஸ் ஆடுறான். அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை? எங்கள் பேர் போடாமல் தானே எங்கள் மியூசிக் ரைட்டருக்கு பணம் கொடுத்து அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க. அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை? எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை? எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க, பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவார். இப்போ கேட்காம போடுறது தான் அவருக்கு கோவம் வர்றது காரணம். எங்கிட்ட கேட்கல, எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார், கொட்டி கிடக்கு சார். பல பேர் நினைக்கிறீங்க, ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும். விதி எவ்வளோ உருவாக்குனானோ, இப்போ இவங்க கதையை வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம். என்னோட சீன்ஸ் இவ்வளோ, அதாவது எங்களுக்கு 40 செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாம், அதில் ரூல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதையை எடுத்து வேறு கதை பண்ணாலும், இது நம்ம கதையில் ரெஸ்பான்ஸ் பண்ண கூடுறாவன அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுலாம் ரைட்ஸ் உண்டு. எதான் உருவாக்கினானோ அவனுக்கு அதில் பங்கு உண்டு. அந்த மாதிரி தான் அந்த ராயல்ட்டிங்கிற விவகாரம் போயிட்டுருக்கு. அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம். ஏன்னா பாருங்கள், எந்த படத்துக்குமே வராது. ஏன்னா எங்களுக்கு தெரியல, நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுருக்கானே அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு வருது. அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் பாட்டு அவ்வளோதான். ஒன் மியூசிக் ரைட்டரால் போட முடியல, எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் நாங்கள். அது கேட்டுருந்தா இன்னும் சந்தோஷமாக கொடுத்துருவோம். கேட்கலங்கிறதுனால தான் கொஸ்டின். என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம், நீ என்னுடைய கேட்டுக்குள்ள எப்படி நுழையலாம், நீ தான் ஒரு மியூசிக் ரைட்டர் வச்சிருக்கே அவனை போட சொல்லி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷயமெல்லாம். அதனால எல்லாமே நல்ல வைக்கிறதுக்கு தான் புரிஞ்சுக்குங்க. எல்லாம் எங்களுக்கு பணத்தாசை கிடையாது இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது, செலவு பண்ண முடியாமல் எக்கச்சக்க பணம் வச்சுருக்கோம். இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் அது யாருக்கும் நாங்கள் ஏன் ஹெல்ப் பண்ண, நீங்கள் உழைச்சி முன்னுக்குவாங்க, நீங்கள் யாரும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. அதெல்லாம் இல்லை. ஏன்னா இப்போ கல்யாண மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவோம், நல்ல துட்டு உட்காந்துப்போம். எதுக்கு இது அடுத்த பிஸ்னஸ்ஸு? நமக்கு வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரம் இருக்கான். அதனால் சேர்த்து வச்சலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு, பேரன் பேத்திகளுக்கு, அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு, தம்பி பிள்ளைங்களுக்கு, அக்கா பிள்ளைங்களுக்கு, இவங்களுக்கு கொடுக்கத்தான் எங்களுக்கு. அதுக்கு தான் சம்பாதிக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும் எங்களை மாதிரின்னு. அதனால் ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க. மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. தான தர்மம் பண்ணுங்க, மற்ற கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க, ஃப்ரீயாக கொடுங்க, மனசார இருக்கு. ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க. இதுதான் எனக்கு நாங்கள் சம்பாதிச்சதை நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் அதே மாதிரி இருங்க, சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்க, நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்க. இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து நீங்கள் வாழ்வீங்க. உங்கள் எண்ணத்தை ஸ்திரப்படுத்துங்க. நம்ம என்ன ஒரே நோக்கத்தில் இருக்கணும், நான் டைரக்டர் தான், நான் ஃபிலிம் டைரக்டர் தான் வரப்போம், இல்லைப்பா நான் நடிகராக தான் வரப்போகிறேன், ஏன்னா அதில் எய்மாக இருக்கேன். அந்த கனவு தான் உங்களை மேலே கொண்டு போவோமே தவிர 10 பக்கம் திங்க் பண்ணிங்கன்னா வராது. மியூசிக் கிடைச்சா பண்ணலாமே, பாட்டு எழுத நான் எழுதலாமே, அப்படி வச்சுக்கூடாது என்ன மாதிரி. ஆனால் எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன், எல்லாத்துலேயும் பாட்டு எழுதுறதுலையும் ஜெயிச்சிருக்கேன். எல்லா பாட்டும் என்ன பாட்டெல்லாம் சொன்னேன்னா அது எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த மாதிரி அதுலேயும் ஜெயிச்சிருக்கேன். மியூசிக் டைரக்ஷனில் 168 படம் பண்ணிருக்கேன். அது 2000 பாட்டு வரைக்கும் எழுதியிருக்கிறேன் நிறையா. எல்லாத்துலேயும் ஜெயிச்சது கடவுளுடைய செயல். என் நோக்கம் வந்து எந்த வேலை கிடைச்சா, இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு விட்டீங்கன்னா நான் வந்துடுவேன். நான் அந்த மாதிரி வேலை வேணும். அதனால் அந்த மாதிரி வளர்ந்தவங்க நாங்கள். நீங்களும் உங்கள் மனசையும் மாற்றிக்கொண்டு நல்லவைகளை நிலைங்க, நல்ல நோக்கிய பயணப்படுகள். நடக்கிறது எல்லாமே நல்லா நடக்கும். உங்கள் ஐடியா பிரமாதமாக இருக்குது. நான் சொன்னதை மனசில் ஏற்றுக்கொண்டு டைரக்டர் சென்னையில் டைரக்டர் பிடிங்க, எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரதுக்கு நாங்கள் இருக்கோம். எல்லாம் பார்த்துக்கலாம், சீக்கிரமாக பண்ணலாம். நன்றி.